சூர்யா ராஜராஜன் ஒளிபுத்தக சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சூர்யா ராஜராஜனின் உயிர் நீயே பெண்ணே கதையை கேட்க போறோம். இந்த கதையின் குரலாக நான் உங்கள் அன்பு தோழி அமுதா. சரிங்க, இந்த கதையை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம கதையை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அத்தியாயம் 1. ரயிலில் இருந்து இறங்கிய நண்பர்கள் அனைவரும் அந்த இடத்தை சுற்றுமுற்றும் பார்த்தனர். கதிரவன், ராம், விஷ்ணு, முகில், ரஞ்சனி, ஸ்ரேயா, கண்மணி, இந்த 7 பேரும் கல்லூரியில் இருந்து நண்பர்கள். இப்போது கதிரவனின் திருமணத்திற்காக எல்லோரும் பெண் வீட்டினர் அழைப்பிற்காக அவர்கள் ஊருக்கு 15 நாட்களுக்கு முன்னதாகவே வந்திருந்தனர். தஞ்சாவூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆவாரனூர் தான் பொண்ணுக்கு சொந்த ஊர். கதிரவனுக்கும் கூட தஞ்சாவூர் தான் சொந்த ஊர். அதனாலேயே பெண் வீட்டினரின் அழைப்பை ஏற்று அங்கே தங்க வந்திருந்தனர். அங்கிருந்தே ஊரில் உள்ள மற்றவர்களுக்கு பத்திரிகை கொடுக்க அவன் பெற்றோர்கள் முடிவு செய்திருந்தனர். இங்கிருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் மட்டுமே திருமணத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். மற்றபடி சென்னையில் சென்று ரிசப்ஷன் வைத்து அங்கிருப்பவர்களை அழைத்து கொள்ளலாம் என்ற முடிவில் இருந்தனர். தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் இறங்கியவர்கள் தங்கள் லகேஜுகளை இறக்கி வைத்துக் கொண்டிருக்க பெண் வீட்டை சேர்ந்தவர்கள் அவர்களை ஆர்ப்பாட்டமாக வரவேற்றபடி வந்துவிட்டார்கள். கதிரவன் நண்பர்கள் பெற்றோர்களோடு சேர்ந்து மொத்தம் 10 பேர்தான் அங்கே வந்திருந்தனர். ஆனால் அவர்களை வரவேற்க 100க்கும் மேல் ஆட்கள் திரண்டிருந்தனர். ராம் திகைப்புடன் வந்திருந்த கூட்டத்தை பார்த்து, யாத்தே, என்னடா இது? கில்லி படத்துல பிரகாஷ்ராஜ் பின்னாடி நின்ன அடியாளுங்க கூட்டத்தை மொத்தமா நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. எதுக்காகடா இத்தனை பேர் வந்திருக்காங்க? எனக்கு என்னமோ இவனுங்க வரவேற்க வந்த மாதிரி தெரியல. இங்க இருந்து நீங்க எப்படி தப்பிச்சு போறீங்கன்னு பாக்குறோம்னு கழுத்துல துண்டை போட்டு நம்மளை இழுத்துட்டு போக வந்த மாதிரி தெரியுது. இருந்து நம்ம செட்டிலேயே பாக்குற மாதிரி இருக்கிற ஒரு பையனுக்கு இப்படி ஒரு இடத்துலயா பொண்ணு மாட்டணும் என நொந்து கொண்டான். டேய், சத்தமா பேசாதடா. அவனுங்க காதுல விழுந்தா கழுத்துல துண்டை மட்டும் போடாம கொஞ்சம் ஒரு இருக்க அதிகமா இருக்கிற போறானுங்க. மொத்தமா மேல போய் சேர்ந்துட போறோம் என்ற முகில் பயத்துடன் சொல்ல விஷ்ணு ஆம் என தலையாட்டினான். கதிரவன் இவர்கள் பேசியதை எல்லாம் காதில் வாங்காமல் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்த வண்ணம் நின்றிருந்தான். ரஞ்சினி, ஸ்ரேயா, கண்மணி 3 பேரும் அந்த கூட்டத்தையே வேவென பார்த்து வெடித்தபடி நின்றிருந்தனர். ஆண்கள் 3 பேரும் அவர்கள் கையை தட்டி சுய நினைவுக்கு கொண்டு வர அவர்களையே பாவமாக பார்த்தனர். என்னடா இது, ஆரம்பமே அதகலமா இருக்கும் போலயே என ரஞ்சினி அந்த கூட்டத்தை ஒரு பார்வை பார்த்தாள். சந்தேகமே படாதீங்க, கன்ஃபார்மா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அது என்னன்னு தான் தெரியல என விஷ்ணு தன் பங்கிற்கு எடுத்து கொடுக்க எல்லோருமே அந்த ஆட்களை ஒரு முறை சுற்றி பார்த்தார்கள். அதில் ஒரு பெரிய மீசைக்காரர் அவர்கள் அருகில் வந்து, என்ன தம்பி, இன்னும் ஊருக்கு வர ரோசனை இல்லையா? வாங்க, இப்படியே நின்னாக்கா அப்புறம் நம்ம எப்படித்தான் பழவுறது என வானத்தை பார்த்து இடுப்பில் கை வைத்து சிரிக்க, ஏண்டா இவர் சிரிப்ப எங்கேயோ பார்த்த மாதிரி உனக்கு தோணல என கண்மணி சட்டென தன் மனதில் தோன்றியதை மற்றவர்களிடம் கேட்டாள். வேறங்க, ராமாயணம் சரியில்ல, ராவணன் சிரிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஊர்ல இருந்து இவர் மட்டும் வந்தது மாதிரி தெரியலையே. அவருக்கு இருக்கிற 99 தம்பியோ இந்தா பின்னாடிதான் நிக்கிறாங்க போல என முகில் அழுத்தபடி சொன்னான். டேய், குழப்பத்துக்கு பிறந்தவனே, ராவணனுக்கு அத்தனை தம்பிங்க இல்லடா, துரியோதனனுக்கு தான் 99 தம்பிங்க என ஸ்ரேயா அவனுக்கு ராமாயண வகுப்பு எடுத்து கொண்டிருந்தாள். யாருக்கு எத்தனை தம்பிங்கிறது இப்ப ரொம்ப முக்கியமாடி. இவனுக்கு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அத முதல்ல யோசிங்க என ரஞ்சினி குரலை தடைத்து சொல்லி கொண்டிருக்க அந்த மீசைக்காரர் மறுபடி பேச ஆரம்பித்தார். என்னப்பா, வந்ததுல இருந்து உங்களுக்குள்ளாவே குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீல, என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் கேட்போம்ல என தன் மீசையை 4 விரல்களால் இருபுறமும் நீவி விட்டு கொண்டார். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமில்ல அங்கிள், நாங்க இந்த ஊரை பத்தி சும்மா பேசிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல என சொல்லி அவரை பார்த்து ஈ என இடித்தனர்.
அடடே! நம்ம ஊர பத்தி தானே. உங்களுக்குள்ளாவே பேசிக்கிட்ட எப்படி தெரியுங்கிற? என்னான்ட்ட கேட்டா நான் சொல்லப் போறேன் என சொன்னவர் ஒற்றை ஆளாக அவர்கள் அத்தனை பேரின் லக்கேஜுகளையும் வாங்கிக் கொள்ள மற்றவர் அவரை ஆவென பார்த்தபடி நின்றிருந்தனர். அத்தனை லக்கேஜுகளையும் இறக்கவே அவர்கள் படாத பாடு பட்டு கொண்டிருக்க இவரோ அத்தனையும் அசால்ட்டாக தூக்கி கொண்டு முன்னே நடந்தார். டேய், இவர் என்னடா பீமனுக்கு தம்பியா இருப்பார் போல, அசால்ட்டா அத்தனை லகேஜையும் தூக்கிட்டு போறாரு என ரஞ்சினி வாயை பிளந்தபடி சொல்ல மற்றவர்களும் அவரைத்தான் விழித்து பார்த்து கொண்டு நின்றனர். சற்று தூரம் சென்ற மீசைக்காரர் திரும்பி பார்த்து, என்ன தம்பிகளா, எல்லாரும் அங்கனே நின்னுட்டா எப்படி? பெருசா வாங்க, வீட்டுல ஆச்சில இருந்து நண்டு சுண்டு வர எல்லாம் உங்க எல்லாரையும் பார்க்கத்தான் காத்து கிடக்குதுங்க என்று சத்தமாக சொல்ல அவர் போட்ட சத்தத்தில் விறுவிறுவென எல்லோரும் அவர் பின்னால் ஓடினார்கள். ஊர் எல்லை வரை காரில் சென்றவர்கள் அங்கிருந்த பண்ணை வீட்டில் காரை நிறுத்திவிட்டு, இங்க நடந்து பொடி நடையா போயிடலாம் தம்பிகளா, பக்கம்தான். எல்லாரும் நடக்க முடியலன்னா சொல்லுங்க, வண்டியை எடுத்தார சொல்லி அதுல போயிடுவோம் என அந்த மீசைக்காரர் சொல்ல மற்றவர்கள் தங்களுக்குள் முணுமுணுப்பாக, வண்டினா எதை சொல்றாரு? ஒருவேளை இந்த ரோட்ல ஜீப் மாதிரி ஏதாவது தான் போகும்னு அதை வர சொல்லியிருப்பாரோ என மேடும் பள்ளமுமாக இருந்த ரோட்டை பார்த்து சொல்லி கொண்டனர். இவரெல்லாம் பார்த்தா ஜீப்ல போயிட்டு வர மாதிரியா தெரியுது. ஏதாவது டூ வீலரை சொல்லியிருப்பாங்கடி. அதெல்லாம் வேண்டாம், இதுதான் ஊரு எல்லைன்னு சொல்லிட்டாரே, நாம நடந்தே போவோம். அதோட அந்த ஆளுக்கு இருக்கிற நக்கலை பாத்தியா? உங்களால முடிஞ்சா நடந்து வாங்கன்னு சொல்றாரு. நாம என்ன நடக்க முடியாமலா இருக்கோம்? அவர் வயசுக்கு அவரே நடந்து போகும்போது நாம நடக்க மாட்டோமா என ராம் வீம்புடன் சொல்ல மற்றவர்களும், நீ சொல்றதுதான் கரெக்ட், நடந்தே போவோம், அப்படியே ஊரை சுத்தி பார்த்த மாதிரியும் இருக்கும் என சொன்னார்கள். ஐயா மீசக்காரர, நாங்க அப்படியே நடந்தே வரோம், நீங்க அம்மாவையும் அப்பாவையும் அழைச்சிட்டு கிளம்புங்க என முகில் கெத்தாக சொல்ல அந்த மீசைக்காரர் எல்லோரையும் மேலும் கீழும் பார்த்துவிட்டு, சரி போங்க இஷ்டம் என சொல்லிவிட்டு அங்கே வந்த மாட்டு வண்டியை நிறுத்தி அம்மாவையும் அப்பாவையும் அதில் ஏற்றிவிட்டு தானும் ஏறிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். மாட்டு வண்டியை பார்த்தவர்கள் திரு திருவென விழித்தபடி, இதுதான் வண்டியா? நம்ம ரொம்பவும் அட்வான்ஸா திங்க் பண்ணிட்டோம் போலிருக்கே என நினைத்து கொண்டார்கள். லக்கேஜை அவர்களிடமே கொடுத்து விட்டதால் அப்படியே மெதுவாக ஊரை சுற்றி பார்த்தபடி ஊருக்குள் நடந்து சென்றனர். கையில் கேமரா வைத்திருந்ததால் வரிசையாக புகைப்படம் எடுத்தபடி சென்று கொண்டிருந்தார்கள். விவசாயம்தான் அங்கே பிரதானம் என்பதால் வயலில் எப்போதும் வேலை நடந்து கொண்டே இருக்கும். இன்றும் எல்லோரும் நாற்று நட்டு கொண்டிருக்க அவர்கள் செய்வதையே ஆச்சரியமாக பார்த்தபடி எல்லோரும் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். பிறந்ததிலிருந்தே யாருக்குமே இது போல கிராமத்தை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்ததில்லை. கதிரவனுக்கு மட்டும் இந்த பகுதி சொந்த ஊர் என்றாலும் அவன் கிராமத்திற்கு வர பெரிதாக ஆர்வம் காட்ட மாட்டான். அவனுமே மற்றவர்களோடு சேர்ந்து நாற்று நடுவதை பார்த்து கொண்டிருக்க அருகில் சென்று அவர்கள் செய்வதை பார்க்கலாம் என்ற ராமின் தூண்டுதலில் எல்லாரும் வரப்பில் இறங்கி நடந்தார்கள். பெண்கள் எல்லாம் ஒரு பகுதியில் வேலை செய்து கொண்டிருக்க அவர்களில் சின்ன வயது பெண்களை பார்த்து முகில், ராம், விஷ்ணு மூவரும் ஜொல்லு விட்டபடி, இவ்வளவு வேகமா வேலை செய்றீங்க என வளவளத்து கொண்டிருந்தார்கள். கதிரவன் அவர்கள் தலையில் தட்டி முன்னே நடக்குமாறு சொல்ல அந்த பெண்களை திரும்பி திரும்பி பார்த்தபடியே எல்லோரும் முன்னேறி சென்றார்கள். அங்கே 6 அடியில் நல்ல திடகாத்திரமான ஒரு ஆண்மகன் மம்மட்டியை வைத்து வரப்பை சீர்படுத்தி கொண்டிருக்க அவனை பார்த்ததுமே கண்மணி, வாவ், வாட் அ மேன் என வாயை பிளந்தபடி பார்த்தாள். அவன் கைகளை மடக்கி மம்மட்டியை வைத்து வெட்டி கொண்டிருந்த விதத்தில் அவன் தோள்களின் திரட்சி தெரிந்து ஆர்வத்தோடு அவளை பார்க்க வைக்க தினமும் உடற்பயிற்சி செய்பவனைப் போல கைகளில் ஆர்ம்ஸ் முறுக்கேறி இருந்தது. கண்மணி வாய்விட்டே கோரிவிட்டதால் புருவம் சுளித்து அவன் திரும்பி பார்க்க கலையான முகவெட்டுதான், பார்க்கும்படியாகவே இருந்தான். அவர்களை பார்த்ததும் அவன் முகம் தன்னால் மலர்ந்துவிட தன்னை பார்த்துதான் அவன் சிரிக்கிறான் என நினைத்த கண்மணியும் ஹீ என இடித்து வைத்தாள். அங்கே நடப்பவற்றை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, என்னடா கதிருக்கு கல்யாணம் பண்ண வந்தா இங்க கண்ணுக்கு மாப்பிள்ள செட் ஆகிடும் போல இருக்கு என முகில் மற்றவர்களிடம் கிசுகிசுத்து கொண்டிருக்க அதற்குள் கண்மணி வேறு ஒரு உலகத்திற்கு பயணப்பட்டு விட்டாள். அவன் அருகே வருவதை பார்த்ததும் கண்மணி தரையில் கட்டை விரலால் கோலம் போட்டு கொண்டே தலையை குனிந்து கொள்ள,
வந்தவனோ நேராக கதிரவனிடம் வந்தான். மாப்பிள, எப்ப வந்தீக? எப்படி இருக்கீக? என புன்னகையுடன் கேட்டான். அப்போதுதான் அவன் பார்த்து சிரித்தது கதிரவனைத்தான் என எல்லோருக்கும் புரிந்தது. கண்மணிக்கு புஸ்ஸென்று ஆகிவிட அவளை எல்லோரும் கேலியாக பார்த்தார்கள். என்னடா பார்வை, முடிய தூண்டிடுவேன் என முணுமுணுப்புடன் கைகளால் சைகை செய்தவள் அங்கே வந்து நின்றவனை முறைத்துவிட்டு திரும்பி கொண்டாள். நடந்ததை நினைத்து கதிரவனுக்கு புன்னகை வந்தாலும் அடக்கி கொண்டு, நான் நல்லா இருக்கேன், நீங்க என இழுத்தான். என்ன அடையாளம் தெரியலையா மாப்பிள? நான் குழலையோட அண்ணன் சேரன் என சொல்ல முகில் முந்தி கொண்டு, வாவ் குழலி, அழகான பேர் என சொன்னான். சேரன் அவனையே ஒரு மார்க்கமாக பார்க்க கதிரவன் அவன் விழாவில் இடித்து, அது எனக்கு பார்த்திருக்கிற பொண்ணு பேருடா என மெல்லிய குரலில் சொன்னான். ஐயையோ, தேவையில்லாம வாய விட்டுட்டோமே என முகில் திரு திருவென வெடிக்க சேரன் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தாலும் ஒன்றும் சொல்லாமல், எப்ப வந்தீக என கதிரவனை பார்த்து கேட்டான். அதான் வந்தோம், ஊர் எல்லையிலேயே காரை ஒரு வீட்டுல விட்டுட்டு வர சொன்னாங்க. எங்களுக்கு ஊரை சுத்தி பாத்துக்கிட்டே போகலாம்னு தோணுச்சு. அதனாலதான் வண்டியில போகாம நடந்து வந்தோம், இல்லனா அதிலே போயிருப்போம் என சொன்னான். ஆமா, பெரிய புல்லட் வண்டி, அதுல போகாததுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா? ஏண்டா, ஏற்கனவே இந்த ரோட்ல நடந்து வந்தது இடுப்பு வலி தாங்கல, இதுல மாட்டு வண்டியில போயிருந்தோம், மொத்த எலும்பையும் தனித்தனியா கழட்டி எடுத்து காயதான் வச்சிருக்கணும் என முகில் கிண்டலாக சொல்ல இந்த முறை சேரன் வெளிப்படையாகவே அவனை முறைத்தான். என்ன தம்பி, தமாசா பேசுறீங்களோ? மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா என சேரன் அவனை மேலும் கீழும் பார்த்தான். மாப்பிள்ளையோட கூட தானே வர்றேன், அப்ப மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா தானே இருக்கணும். அனிமேஸ் எல்லாம் அவன் ஏன் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வர போறான் என முகில் சேரனை அலட்சியமாக பார்த்தபடி பேசிக் கொண்டிருக்க மற்றவர்களுக்கு இவன் ஏதோ பிரச்சனையில் மாட்ட வைக்க போகிறான் என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது. அது என்னவோ வாஸ்தவம் தான் தம்பி, ஆனா பாருங்க, எங்க ஊரு கொஞ்சம் ஒரு மாதிரி. ஊர்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி நக்கல் பேச்செல்லாம் பொறுத்துக்க மாட்டாங்க. போட்டுன்னு அருவாளை எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப நானும் கூட அத ரோசிக்கிறேன். ஆனா பாருங்க, நீங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா போயிட்டீங்க என சேரன் அவனை நக்கலாக பார்த்தபடி கூறினான். என்னது, அரிவாளை எடுத்து போட்டுன்னு போடுறதா என எல்லாரும் திகைப்புடன் பார்த்து கொண்டிருக்க முகில் ஆவென வாயை பிளந்தபடி, இவன் கல்யாணத்துக்கு வந்த எனக்கு கருமாதி பண்ணிடுவாங்க போல இருக்கு, போற வரைக்கும் வாயை அடக்கியே வைடா முகி என தனக்குள் சொல்லிக் கொண்டு பவ்யமாக கை கட்டி நின்று கொண்டான். அப்படியே இரு என சேரன் அவனை பார்வையாலேயே எச்சரித்து விட்டு கதிரவனிடம் திரும்பி, அப்புறம் மாப்பிள, வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியுமா என கேட்டான். இப்போதும் முகிலை வாயை திறந்து, எங்களுக்கு தெரியாதுங்கண்ணா, ஊருக்கு போனா பெரிய வீடு உங்க வீடுதான்னு சொன்னாங்கண்ணா, அப்படியே விசாரிச்சுட்டு போயிடலாம்னு நினைச்சோங்கண்ணா என பம்மி கொண்டே விவரம் சொன்னான். அவனை பார்த்து மற்றவர்கள் வந்த சிரிப்பை வாய்க்குள்ளேயே அடக்கி கொள்ள சேரனுக்கும் கூட அவனின் இந்த திடீர் மாற்றம் சிரிப்பை தந்தது. நான் வேணும்னுட்டா உங்களுக்கு ஒத்தாசைக்கு வரட்டுமா மாப்பிள என கேட்க எல்லோரையும் முந்திக் கொண்டு கண்மணி, உங்களுக்கு வேலை முடிஞ்சிடுச்சுன்னா வாங்களே சேர்ந்தே போகலாம் என சொன்னாள். எல்லோருமே ஒட்டுமொத்தமாக ரோபோவை போல தலையை அவள் புறமாக திருப்ப, யாத்தே, ஏன் எல்லாரும் நம்மள கொலவெறி கொண்டு பாக்குறானுங்க என பீதியுடன் எல்லோரையும் பார்த்தாள். கதிரவன் அவசரமாக, அதெல்லாம் வேண்டாம் சார், நாங்களே போய்க்கிறோம் என சொன்னான். என்ன மாப்பிள, இன்னும் சாரு மோருன்னுக்கிட்டு மச்சானு உரிமையா கூப்பிடுங்க என சேரன் சிரித்தபடி சொன்னான். அது மச்சான், நாங்க அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு போறோம், நீங்க பொறுமையா வேலையை முடிச்சிட்டு வாங்க என்றபடி அவனிடம் தலையாட்டலோடு விடை பெற மற்றவர்களும் அவனிடம் விடை பெற்றார்கள். முகில் மட்டும் தலைக்கு மேலே ஒரு கும்பிடை போட்டுவிட்டு வேகமாக முன்னே ஓடினான். போகும் அவர்களையே புன்னகையுடன் பார்த்துவிட்டு சேரன் விட்ட வேலையை தொடர ஆரம்பித்தான். தப்பித்தோம் பிழைத்தோம் என வயலில் இருந்து வேகமாக வெளியேறியவர்கள் மீண்டும் சாலைக்கு வந்த பிறகுதான் அப்பாடி என மூச்சை வெளியேற்றினார்கள். அங்கிருந்து சற்று தூரம் வந்ததுமே முகில் கண்மணியை கோபத்துடன் முறைத்து, ஏண்டி, அந்த ஆளு நல்லா விரும்மாண்டி மாதிரி மீசையை இவ்வளோ பெருசா வச்சுக்கிட்டு அறிவா கத்தி வெட்டு குத்துன்னு அசால்ட்டா பேசுறான், அவனை போய் வழிகாட்ட கூப்பிடுறியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கா என எகிரினான்.
சும்மா அவரை திட்டாதடா. நீ ஒழுங்கா பேசியிருந்தா அவரையே இப்படியெல்லாம் சொல்ல போறாரு என கண்மணி சேரனுக்கு ஆதரவாக பேசிட முகில் இன்னும் தீயாய் முறைத்தான். அவனை பார்த்து இன்னும் 1/2 மணி நேரம் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள அவனுக்கு சப்போர்ட்டா? விளங்கிடும் என தலையில் அடித்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். அப்படியே நடந்து கொண்டிருந்தவர்கள் அந்த ஊரின் இயற்கை வளங்களை சிலாகித்து பேசிக்கொண்டே கேமராவில் படம் பிடித்து கொண்டு வந்தார்கள். ஒரு இடத்தில் கலகலவென சிரிப்பொலி பெரிதாக கேட்க எல்லோருமே நின்று சத்தம் வந்த திசையை பார்த்தார்கள். விவசாய நிலங்களுக்கு நடுவே பெரிய மலைமுகடு போல இருக்க அங்கே நிலங்களில் வேலை பார்ப்பவர்கள் ஓய்வெடுப்பதற்காக சிறிய மண்டபம் ஒன்றை எழுப்பியிருந்தார்கள். அருகே இருந்துதான் அந்த சத்தம் கேட்டது. அவர்களை பார்த்தபடியே சாலையில் நடந்து வந்தவர்கள் மண்டபத்தின் நேர் எதிரே சாலைக்கு சற்று அருகே வந்ததும் தான் அவர்கள் முகமே மற்றவர்களுக்கு தெரிந்தது. ஒரு 5-6 பெண்கள் சேர்ந்த குழு ஒன்று அங்கே நின்று கொண்டு எதையோ பார்த்து சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்தார்கள். தூரத்தில் இருந்து பார்த்ததால் சரியாக அவர்கள் முகம் தெரியாததால் கேமரா லென்ஸ் வழியாக ஜூம் செய்து அவர்களை பார்க்க கதிரவனை தவிர மற்ற 3 ஆண்களும் வாவ் லேடிஸ் என அவர்களையே விழிவிழித்து பார்த்து கொண்டிருந்தனர். 3 ஆண்களும் ஆர்வத்துடன் பார்த்தபடி அவர்களை சிலாகித்து கொண்டிருந்தனர். அந்த சிவப்பு தாவணி செமடா என ராம் சொல்ல, அதை விட பச்சை தாவணி இன்னும் சூப்பர்டா என விஷ்ணு சொல்ல, 2 பச்சை தாவணி இருக்கே, நீ எதை சொல்ற என முகில் கேள்வியாக அந்த பெண்களை பார்த்தான். 2ம் நல்லாதாண்டா இருக்கு, எதுக்கு ஓர வஞ்சன, 2 பேரையும் சைட் அடிப்போம் என விஷ்ணு பெருந்தன்மையாக சொன்னான். ராம் இருவரையும் அவசரப்படுத்தி, சீக்கிரம் அந்த பொண்ணுங்க பாக்குறதுக்குள்ள அவங்கள போட்டோ எடுறா என சொல்ல முகிலும் விஷ்ணுவும் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தாலும் தங்கள் கையில் இருந்த கேமராவில் அவர்களை புகைப்படம் எடுக்கவும் தவறவில்லை. அதற்குள் அந்த பெண்களும் அவர்களை பார்த்துவிட சிரிப்புடன் கையாட்டிவிட்டு, அங்கே நில்லுங்க வரோம் என சைகை காண்பிக்க 3 ஆண்களும் வியப்பாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்னடா, நாம தான் அந்த பொண்ணுங்க அழகுல மயங்கி நின்னுட்டோம்னு பார்த்தா அவங்களும் நம்ம அழகுல மயங்கிட்டாங்க போல இருக்கே என சொல்ல கண்மணி, ரஞ்சனி, ஸ்ரேயா 3 பேருமே சிரித்தார்கள். ஸ்ரேயா சிரிப்புடன், யாரு நீங்க 3 பேரும் அழகா? முன்ன பின்ன அழகான பையன்களை பாத்திருக்கீங்களா இல்லையா என கேட்டாள். அதெல்லாம் டெய்லி பாக்குறோம், நாங்க தான் எப்பவும் கண்ணாடி பாப்போமே என முகில் கெத்தாக சொன்னான். அப்படி பார்த்தோமா நீங்க அழகுன்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க என ரஞ்சினி கேலியாக புன்னகைத்தாள். இந்த அவமானம் நமக்கு தேவையா? அந்த பொண்ணுங்க வரட்டும், அவங்க கிட்டயே கேட்டுருவோம் என 3 ஆண்களும் விரைப்பாக நின்று கொண்டார்கள். ஆனால் அங்கே வந்த பெண்களோ அவர்களை தாண்டி நேரே கதிரவனிடம்தான் வந்தார்கள். 3 ஆண்களுக்கும் சொத்தென ஆகிவிட அவர்கள் நண்பிகளோ வாய் பொத்தி சிரித்தார்கள். குழலி என கதிரவன் மென்மையாக சொல்ல ராம், முகில், விஷ்ணு 3 பேரும் அதிர்ந்து வெடித்தார்கள். ஐயையோ, இதுல யாரு குழலின்னு தெரியலையே என 3 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதிலும் ஒருவன் அங்கிருந்த பெண்களில் ஒருத்தியை பார்த்து அவள் மட்டும் குழலியாக இருக்கக்கூடாது என மனதிற்குள்ளேயே கடவுளிடம் விண்ணப்பம் வைத்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 2. 3 பேரில் ஒருவன் மட்டும் அங்கிருந்த பெண்களில் அவள் மட்டுமே குழலியாக இருக்கக்கூடாது என கடவுளிடம் விண்ணப்பம் வைக்க அவன் விண்ணப்பத்திற்கு கடவுளும் செவிசாய்த்தார். அந்த பெண்கள் கூட்டத்திலிருந்த தங்க நிற தாவணியில் தங்கச்சிலை போல ஜொலி ஜொலித்த அவள் சிரிப்புடன் முன்னே வர அவளையே ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்களும் அதிசயமாக பார்த்தார்கள். எத்தனை பேரழகாக இருக்கிறாள்! இப்படி ஒரு அழகியை நிச்சயம் அவர்கள் இதுவரை பார்த்ததில்லை. அழகான எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறார்கள்தான், ஆனால் இவள் அழகு நிச்சயம் மற்றவர்களை விட கொஞ்சம் அதிகம்தான். திருமணமே வேண்டாம் என சொன்ன கதிரவன் இந்த பெண்ணின் புகைப்படத்தை பார்த்ததும் எதற்காக ஒத்துக்கொண்டான் என இப்பொழுது எல்லோருக்குமே புரிந்து போனது. ஹலோ கதிர், எப்படி இருக்கீங்க? நீங்க காலையிலேயே வந்துட்டதா ஆச்சி சொன்னிச்சே, இன்னும் வீட்டுக்கு போகலையா? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஊரை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க, அப்படியே நடந்து வந்துட்டோம் என கதிரவன் புன்னகையுடன் சொன்னான். காலையில் இருந்து கதிர் இப்பொழுதுதான் தெளிவாக புன்னகைக்கிறான். அதை பார்த்ததுமே மற்றவர்களுக்கு சந்தோஷம்தான். அப்படியா, சரி வாங்க, நாங்களும் சாப்பாடு கொடுக்கத்தேன் வந்தோம், கொடுத்துட்டோம், எல்லாரும் சேர்ந்தே வீட்டுக்கு போகலாம்
என சொல்ல அவனும் சரி என தலையாட்டினான். இங்கிருந்த பெண்கள் யாரிடமும் பேச்சில் அவ்வளவாக கிராமத்து வாடை வீசவில்லை. அதனால் அவர்களோடு சாதாரணமாக பேச முடிந்தது. ஸ்ரேயா, ரஞ்சனி, கண்மணி மூவரும் மற்ற பெண்களோடு பேசியபடி முன்னே செல்ல, அந்த சிகப்பு தாவணியின் அருகில் அவளின் பெயரை தெரிந்து கொள்ளும் பொருட்டு ராம் அவளோடு சேர்ந்து நடந்தான். விஷ்ணுவும் முகிலும் மற்ற பெண்களிடம் வளவளத்து கொண்டே வர, கடைசியாக கதிரவனும் குழலியும் ஒன்றாக வந்தார்கள். ஊருக்குள் நுழைந்ததும் அந்த மீசைக்காரர்கள் வந்து சூழ்ந்து கொள்ள, எல்லோரையும் ஆர்ப்பாட்டமாக வரவேற்று வீட்டிற்குள் அழைத்து சென்றார்கள். ஆரத்தி எடுத்துதான் உள்ளே அழைத்து செல்ல வேண்டும் என ஆச்சி முரண்டு பிடிக்க, அவருடைய மருமகள்களும் இது என்ன சொன்னாலும் கேட்காது, பேசாம ஆரத்தி தட்டை எடுத்து அது கையில கொடுங்க என சொல்லிவிட்டு நகர்ந்து சென்றார்கள். ஆச்சி புருவம் சுருக்கி 4 ஆண்களையும் பார்க்க, அதில் யார் மாப்பிள்ளை என அவருக்கு அடையாளம் தெரியவில்லை. இப்போ தெரியலன்னு சொன்னா நம்மள கேலி பண்ணுவானுங்க, அதுக்கு பேசாம 4 பேருக்கும் ஆரத்தி எடுத்துடுவோம் என நினைத்தவர் 4 பேருக்கும் சேர்த்தே ஆரத்தி எடுக்க, என்ன ஆச்சு, மாப்பிள்ளைக்கு மட்டும் ஆரத்தி எடுப்பன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் சேர்த்து எடுக்கிறதவ என மீசைக்காரர் ஒருவர் கேலி செய்தார். ஆச்சி சமாளிப்பாக, மாப்பிள்ளைக்கு மட்டும் எடுத்தா அவர் கோச்சிக்க மாட்டாரு, அதேன் அவரோட சோக்காளிகளுக்கும் சேர்த்து எடுத்தேன் என சொன்னார். குழலி சிரிப்புடன், டேய் கிழவி, உனக்கு கண்ணு தெரியலன்னு இந்த ஊருக்கே தெரியும், இன்னும் அது உனக்கு தெரியலையா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே ஏதேதோ சொல்லி சமாளிக்க போற என கிண்டல் செய்தாள். அடியே, வந்தேனா கொமட்டிலே அடிச்சு போடுவேன், யாருக்குடி கண்ணு தெரியல? இன்னும் 100 வருஷம் போனாலும் கண்ணாடியே இல்லாம எல்லாரையும் சரியா கண்டுபிடிச்சு போடுவேன், தெரிஞ்சுக்கிடி என ஆச்சி எகிரி கொண்டு வந்தார். அப்படியா? அப்ப இதுல சரியா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லு பாப்போம் என குழலி அவரை கிண்டலாக பார்த்தாள். எத்தனை முறை ஊன்றி கவனித்தாலும் அது புலப்படாமல் தானே இவ்வளவு நேரம் சமாளித்துக் கொண்டு இருப்பது. மறுபடியும் இவள் மாட்டிவிட பார்க்கிறாளே என பேத்தியை ஒரு முறைப்புடன் பார்த்தவர் மற்றவர்களிடம் தன் மானத்தை காக்கும் பொருட்டு, எனக்கு என்ன கண்ணுக்கு தெரியாமலா கிடக்கு, அதோ அந்த பஞ்சு மிட்டாய் கலர்ல சட்டை போட்டிருக்காகல அவருதான மாப்புள்ள என கேட்க, பஞ்சு மிட்டாய் கலர் சட்டை போட்டிருந்த குழலியின் மாமன் மகன் சண்முகம் வாயெல்லாம் பல்லாக ஆச்சியை பார்த்தான். ஆச்சியே, எனக்கும் கூட ஆசைத்தேன், ஆனா மாமா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாவளே, இப்ப கூட நான் ரெடியாத்தான் இருக்குதேன், குழலி மட்டும் உம்முன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், இப்பவே அவளை தூக்கிட்டு போய் கண்ணாலம் பண்ணுதேன் என சண்முகம் கெத்தாக ஒரு முறை காலரை தூக்கி விட்டவன் மீசையை முறுக்கிக் கொண்டே குழலியை ஆசையாக பார்த்தான். அவன் பார்வையை கண்டதும் குழலிக்கு மட்டுமல்ல கதிரவனுக்கும் முகமாற கதிரவன் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டான். குழலி மட்டும் ஆச்சியை எரிக்கும் பார்வை பார்த்து, இந்த கிழவி தேவையில்லாம வாயை விட்டு இப்போ இவனெல்லாம் பேசுற மாதிரி வச்சிடுச்சே என அவரை முறைத்தாள். ஆச்சியோ ஏதோ பெரிய நகைச்சுவையை கேட்டது போல என வாயை பிளந்து சிரித்து, அடே துப்பு கெட்ட பயல, முதல்ல உன் வேட்டிய ஒழுங்கா தூக்கிட்டு ஒண்ணுக்கு போடா, அப்புறம் என் பேத்திய தூக்கலாம், வந்துட்டான் பொண்ணை தூக்க பொசக்கட்ட பைய, அவ அண்ணனுங்க 7 பேரும் வந்தா உன்னை சக்கையா புழிஞ்சு காய போட்டிடுவாங்க தெரியுமில்ல, ஒழுங்கா போட்டிருக்க அன்றாயிர காப்பாத்திக்கிட்டு வீடு போய் சேரு, இல்ல கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க என ஆச்சி நொடித்து கொள்ள, கேட்டுக்கொண்டிருந்த மற்ற எல்லோருமே கொல்லென்று சிரித்து விட்டார்கள். இத்தனை நேரம் இறுக்கத்தில் நின்ற கதிரவனும் கூட சிரித்துவிட, அவனோடு நின்றிருந்த நண்பர்களும் சிரித்தார்கள். சண்முகத்திற்கு அவமானத்தில் முகம் சிரித்துவிட ஆச்சியை முறைத்து கொண்டு நின்றான். குழலிக்கு சண்முகத்தின் முகத்தை பார்த்ததும் தான் அத்தனை திருப்தியாக இருந்தது. மாமன் மகன் என்ற பெயரை வைத்துக்கொண்டு குழலியை எப்படியெல்லாம் சீண்டியிருப்பான், இந்த ஆச்சிதான் இவனுக்கு சரியான ஆள் என நினைத்து கொண்டாள். மாப்பிளைய வெளியே நிக்க வச்சு என்ன ஆச்சு பேசிட்டு இருக்குதவ, உள்ள அழைச்சிட்டு வா என பெரியப்பா சிதம்பரம் சற்று சத்தமாக சொல்ல, அதற்கு பிறகுதான் எல்லோரும் சிரிப்பதை நிறுத்திவிட்டு வந்திருந்தவர்களை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றார்கள். அரண்மனை போன்ற தோற்றத்துடன் மிக பெரிய வீடாகத்தான் இருந்தது. நண்பர்கள் அனைவரும் அந்த வீட்டையே பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். செட்டே போடாம சங்கர் ஷார் படத்தை தாராளமா எடுக்கலாம் போல இருக்கே, எவ்வளோ பெரிய வீடுடா, இந்த மாதிரி வீட்டை நான் சினிமால கூட பார்த்ததில்ல
என தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டார்கள். அவர்கள் உள்ளே வந்ததை பார்த்ததும் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கதிரவனுடைய அம்மா அப்பா இருவரும் வெளியே வந்துவிட எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து கொண்டார்கள். நண்பர்கள் அந்த வீட்டை பற்றி சிலாகித்து பேசிக் கொண்டிருக்க, அந்த வீட்டில் எப்படியும் 50 பேருக்கு மேலாவது இருந்தார்கள். அதிலும் வாண்டுகளை சேர்த்தால் கணக்கு இன்னும் கொஞ்சம் கூடும். அவ்வளவு பேரை பார்த்ததும் ஆச்சரியத்துடன் இவர்கள் எல்லோரும் விருந்தினர்களா, திருமணத்திற்காக வந்திருக்கிறார்களா என கேட்டார்கள். அதை மறுத்த கதிரவனுடைய அப்பா கோவிந்தன், இல்லப்பா, இவங்க எல்லாம் இந்த வீட்டுல தான் ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்காங்க. காலாகாலமா வம்சாவளியா இதே வீட்டுல தான் ஒன்னா இருக்காங்க என சொல்ல எல்லோரும் வியப்பாக பார்த்தார்கள். பாட்டி நாச்சியாருக்கும் தாத்தா பாண்டியனுக்கும் மொத்தம் 9 மகவுகள். அதில் 3 பிள்ளைகள் பிறந்ததுமே இறந்துவிட மீதம் இருப்பது 6 பேர். மூத்தவர் சிதம்பரம், அடுத்தது முத்து, 3வது பெண் அங்கவை, 4வது பெண் சங்கவை, 5வது அழகிரி, அடுத்தது கண்ணையன். மூத்தவர் சிதம்பரத்திற்கு 2 மகன்கள், 2வது முத்துவுக்கு 2 மகன்கள், அங்கவைக்கு ஒரு மகள் ஒரு மகன், சங்கவைக்கு 2 மகள்கள், 5வது அழகிரிக்கு ஒரு மகன் ஒரு மகள், கண்ணையனுக்கு 2 மகன்கள். அழகிரியின் மகள்தான் குழலி. எல்லோருக்கும் கடைசியாக பிறந்தவள். ஒற்றை பெண் வாரிசு என எல்லோருக்குமே அவள் மேல் ஏக பிரியம். சங்கவையின் 2 மகள்களையும் மூத்தவர் சிதம்பரத்தின் மகள்களுக்கு திருமணம் செய்து வைத்துவிட, அங்கவையின் மகளை முத்துவின் மூத்த மகனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டனர். அங்கவையுடைய மகனைத்தான் முதலில் குழலிக்கு என்று பேசி வைத்திருந்தது. ஆனால் அவன் தன் கூடவே வளர்ந்ததால் தங்கை போலவே பார்த்து விட்டதாக சொல்லி திருமணத்திற்கு மறுத்துவிட்டான். அதனால் சொந்தத்தில் பெண் பார்த்து அவனுக்கு திருமணம் செய்து விட்டார்கள். கண்ணையன் மகனின் ஒருவனுக்கு திருமணம் முடித்துவிட அடுத்தவனுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அதே போல குழலி திருமணம் முடிந்து தான் திருமணம் செய்து கொள்வேன் என அடம் பிடித்து சேரனும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறான். அவன் அழகிரியுடைய மகன், குழலியோடு உடன் பிறந்தவன். அவர்கள் வீட்டை பொறுத்தவரையில் சொந்தத்திலேயே திருமணம் செய்து கொள்வதுதான் வழக்கம். முதல் முறையாக குழலிக்குத்தான் வெளியிடத்தில் மாப்பிள்ளை பார்க்கிறார்கள். குழலியின் அம்மா நலாயினிக்கு 2 அண்ணன்கள் ஒரு அக்கா. 2வது அண்ணனுடைய மகன்தான் சண்முகம். பக்கத்து ஊரில்தான் இருக்கிறார்கள். சண்முகத்திற்கு திருமணம் செய்ய சொல்லி நலாயினின் அண்ணனும் உடன் பிறந்தவர்களும் தொல்லை செய்ய சிதம்பரம் முடியாது என திடமாக மறுத்துவிட்டார். அவர் பேச்சை கேட்காதே, இது உன் மகள், நீ முடிவெடு என எவ்வளவோ தூண்டி பார்த்தும் நலாயினி மசியவில்லை. எங்கள் வீட்டிற்கு சிதம்பரம் அத்தான் சொல்தான் வேதவாக்கு. மாமாவுக்கு பிறகு குடும்பத்தை பார்ப்பது அவர்தான். அதனால் அவர் பேச்சை யாரும் மீற முடியாது. குழலிக்கு யார் மாப்பிள்ளை என முடிவு எடுக்கப் போவது அவர்தான். அதில் நான் கூட தலையிட மாட்டேன் என ஒரே பிடியாக மறுத்துவிட்டார். சண்முகத்திற்கு சின்ன வயதில் இருந்தே குழலி மீது ஆசைதான். அது தெரிந்தாலும் கூட அவனது வேலையும் படிப்பும் நடத்தையும் எதுவும் சரியில்லை என்பதால் சிதம்பரம் அவனுக்கு குழலியை கட்டித்தர மறுத்துவிட்டார். அந்த ஊரில் மட்டுமல்ல, சுத்துப்பட்டில் உள்ள எந்த கிராமத்திலும் அவளை போன்ற ஒரு அழகியை யாரும் பார்த்ததில்லை என்பதால் சண்முகத்திற்கு அவளை விடவே மனதில்லை. ஆனால் மிகுந்த செல்வாக்கு உள்ள குடும்பம் என்பதால் அவர்களை மீறி குழலியை திருமணம் செய்யவும் முடியாது. ஏனெனில் அவள் மீது தவறாக ஒரு பார்வை பட்டாலும் அவளது அண்ணன்கள் அவர்கள் உயிரை எடுக்க கூட தயங்காதவர்கள். அவர்களுக்கு பயந்தே குழலியை யாரும் அவ்வளவு சீக்கிரம் சாதாரணமாக கூட கிண்டல் செய்துவிட மாட்டார்கள். கல்லூரியிலும் கூட அவளிடமிருந்து தள்ளியே இருந்தார்கள். அதையும் மீறி கிண்டல் செய்யும் பையன்களை கல்லூரியிலேயே விட்டு அவளது அண்ணன்கள் ஓட ஓட விரட்டி அடிக்க, அதன் பிறகு அவளிடம் வர யாருக்கு தைரியம் இருக்கும்? குழலியும் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவள், குடும்பத்தினர் மீது மிகுந்த பாசம் கொண்டவள். அதனால் அவர்களது பேச்சை மீறி எதுவும் செய்ய மாட்டாள். தன்னுடைய தோழிகள் பட்டாளம் என ஒரு 6 பேர், அவ்வளவுதான் அவள் பழகுவது. வேறு யாரோடும் அனாவசியமாக பேச்சு வைத்துக் கொள்ள மாட்டாள். தனது குடும்பத்தினருக்கு பிடிக்காது என்பது ஒரு புறம் இருந்தாலும் அவர்களை சங்கடப்படுத்த விரும்பவில்லை. இப்போதும் கூட அவளுக்கு மேலே படிக்க ஆசை. ஆனால் பெரியப்பா உடனே திருமணம் செய்ய வேண்டுமென சொல்ல முதலில் தயங்கினாலும் அவள் மறுத்து எதுவும் சொல்லவில்லை. அப்படி சொன்னாலும் கூட அவள் பேச்சுக்கு செவிசாய்ப்பார்கள் என சொல்லிவிட முடியாது. குழலிக்கு மாப்பிள்ளை பார்த்தபோது எவ்வளவோ வசதியான இடத்திலிருந்து மாப்பிள்ளை வந்தும் கூட கண்ணுக்கு லட்சணமாக, குணத்தில் நல்லவனாக, ஓரளவு வசதியானவனாக இருந்த கதிரவனை தான் தேர்ந்தெடுத்தார்கள்.
மாப்பிள்ளையின் புகைப்படத்தை குழலியிடம் காட்ட முனைந்தபோது, உங்களுக்கு பிடித்தால் போதும், நான் பார்க்க தேவையில்லை என சொல்லிவிட்டாள். இப்போதைக்கு அவளுடைய எண்ணம் கதிரவனிடம் எப்படியாவது தனியாக பேசி தன் மேலே படிக்க சம்மதம் வாங்க வேண்டும் என்பது மட்டுமாகத்தான் இருந்தது. அவனை பார்த்தால் அதற்கெல்லாம் மறுப்பு சொல்பவன் போல தெரியவில்லை. எதற்கும் பேசிவிடுவது நல்லது என்று நினைத்தாள். அவ்வளவு பெரிய வீட்டில் ஆளுக்கு ஒரு அறையில் கூட தங்கிக் கொள்ளலாம். அப்படி அதே வீட்டில் இருந்தாலும் கூட மாப்பிள்ளையும் பெண்ணும் பார்த்து கொள்வது கடினம். இருந்தாலும் ஊர்வாய்க்கு அவளாக விரும்பாதவர்கள் தென்னந்தோப்புக்கு நடுவே அவர்கள் ஓய்வெடுக்கவென்று கட்டி வைத்திருந்த தோட்டத்து வீட்டில் மாப்பிள்ளையும் அவன் நண்பர்களையும் குடும்பத்தினரையும் தங்க வைத்தனர். அவர்களுக்கு உதவி செய்வதற்கென்றே அங்கேயே சில வேலைக்காரர்களையும் நியமித்து இருந்தனர். அவர்களது செல்வாக்கு, அன்பு, அவர்களது குடும்பம் அனைத்தையும் பார்த்த நண்பர்கள் நகரத்திலேயே வளர்ந்து இருந்ததால் அதையெல்லாம் பிரமிப்பாக பார்த்து இருந்தார்கள். அதுவும் விஷ்ணு, முகில், கண்மணி மூவருக்கும் சொல்லவே வேண்டாம். பெரியதாக உறவென்று இல்லாதவர்கள். நண்பர்கள் பட்டாளம்தான் அவர்களுக்கு எல்லாம். அப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை பார்த்ததும் நெகிழ்ந்து போனார்கள். அன்றைக்கு முழுவதும் ஓய்வெடுத்தவர்கள் மறுநாள் காலையிலேயே எழுந்து எல்லோரும் காலை கடன்களை முடித்துவிட்டு ஓய்வாக கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்து தென்னந்தோப்பு, பறவைகள் சத்தம், இயற்கை என எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தனர். இப்படி ஒரு ரம்யமான காலை பொழுதை இதுவரை அவர்கள் தொடங்கியதே இல்லை எனலாம். எவ்வளவு அமைதியாக, ஆர்ப்பாட்டமில்லாத காலை பொழுது! இதுவே சென்னையில் இருந்தால் காலையிலேயே பரபரவென எழுந்து வேலைகளை கவனித்து என புயல் வேகத்தில் காலை நேரம் ஓடியிருக்கும். நின்று நிதானமாக ரசிப்பதற்கு வாய்ப்பும் இருக்காது, மனமும் இருக்காது. இது போல அழகான தோற்றமும் இருக்காது. நேரம் கழித்து எழுந்து வந்த கதிரவன், என்னடா யாரும் குளிக்கலையா? இங்க வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என கேட்டபடி வந்து அவர்கள் அருகில் அமர்ந்தான். அதுக்குள்ள என்னடா அவசரம்? இப்படியே பார்த்துக்கிட்டே கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தாலே நேரம் போறதே தெரியல. எவ்வளவு அழகான இடம் என விஷ்ணு ரசித்து சொன்னான். அப்படியே இந்த கிராமத்துல என்னதான் இருக்கோ, எனக்கு எப்போடா இங்கிருந்து கிளம்புவோம்னு இருக்கு. கல்யாணம் முடிஞ்சதுமே பெட்டியை கட்டிடுவேன் என கதிரவன் சலித்தபடி சொன்னான். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என்னையெல்லாம் இங்க இருக்க சொன்னா வாழ்நாள் முழுசும் இங்கேயே இருந்துடுவேன் என கண்மணி ஆவலாக சொன்னாள். அடியே, உன்னை நேத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க இருக்கத்தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கன்னு நல்லாவே தெரியுது. அதுக்கெல்லாம் அவன் சரிப்பட்டு வரமாட்டான். பார்த்து இருந்துக்க என முகில் அவளை எச்சரித்தான். என்னடா சொல்ற? இவ எதுக்கு இங்க இருக்க பிளான் போடுறா என ரஞ்சினி புரியாமல் கேட்டாள். அடே சும்மா இருடா, நீயே ஏதாவது கிளப்பி விட்டுட்டு போயிடாத என கண்மணி முகிலை தோளில் இடித்தாள். சற்று நேரத்தில் அவர்களை தேடி வந்த குழலியின் அண்ணன்கள் ஆண்கள் எல்லோரையும் ஆற்றில் குளிக்கலாம் என அழைக்க அவர்களும் உற்சாகமாக சரி என சொன்னார்கள். கதிரவனுக்கு மட்டும் ஒரு சிறு சலிப்பு இருக்கத்தான் செய்தது. பெண்கள் நாங்களும் வருவோம் என அடம் பிடிக்க, இல்லதாயி, அங்க பொண்ணு பொடுசுங்க குளிக்க தனி கரை இருக்குதே. ஆனா நீங்க ஊருக்கு புதுசு, அப்படி தனியா எல்லாம் விட முடியாது. அதனாலதான் யோசிக்குதோம் என சொன்னார்கள். பேசாம இப்படி பண்ணி போடுவோம்னே. குழலியே அவ கூட்டாளிகளோட இப்ப குளிக்க போகிற நேரம்தான், அவங்களோட அனுப்பி போடுவோம் என ஒருவன் சொல்ல குழலியை அழைத்து விஷயத்தை சொல்லி அந்த பெண்களையும் அழைத்து செல்ல சொன்னார்கள். ஏண்டா, பொண்ணுங்க மட்டும் தனியா குளிக்க போனா பயமா இருக்காது? வேணும்னா அவங்களுக்கு துணைக்கு நாமளும் போவோமா என முகில் கேட்க விஷ்ணு வேக வேகமாக தலையாட்டினான். தம்பி, அப்படியெல்லாம் இங்க ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு பயம் அவனும் தப்பிச்சு போயிட முடியாது. ஏதுன்னா சீவிட மாட்டோம் என சொல்ல அவர்கள் இருவரும் திருத்தெருவென விழித்தார்கள். அவர்களை ஏற இறங்க பார்த்தபடி சேரன் அவர்களின் முன்னே நடந்து சென்றான். என்னவோ வந்ததிலிருந்து அவர்கள் பேச்சு செயல் எதுவும் சேரனுக்கு பிடிக்கவில்லை. அதனாலேயே அவர்களிடம் எப்பொழுதும் ஒரு கண்ணை வைத்திருந்தான். ஆற்றில் சென்று குளிக்கும் போது முகில், விஷ்ணு, ராம் மூவருக்கும் பெண்கள் கரை இருக்கும் பக்கமே கண்கள் அலைமோதியது. ஆனால் இடையில் தடுப்பு போல பெரிய பாறை ஒன்று இருந்தது. எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தவர்கள் பக்கம் வந்த சேரன் தொண்டையை செருமினான். தம்பி, என்ன அந்த பக்கமே பாக்குதீங்க? அங்க ஏன் தண்ணி தேங்கிடக்கு? பேசாம இங்கிட்டு திரும்பி குளிங்க. யாராவது பார்த்தா தலைய ஒரே பக்கமா திருப்பி வச்சிடுவாங்க. அம்புட்டுதான் சொல்லுவேன்
என சேரன் நைச்சியமாக மிரட்டிவிட்டு செல்ல மூவரும் சட்டென வேறு பக்கம் திரும்பி குளிக்க ஆரம்பித்தனர். அண்ணன்கள் எல்லோரும் குளித்துவிட்டு கரையேற கதிரும் அவன் நண்பர்களும் இன்னும் கொஞ்ச நேரம் குளிப்பதாக சொல்ல சேரன் அவர்களை சந்தேகமாக பார்த்தான். இவர்களை தனியே விட்டு செல்ல முடியாது, அந்த பக்கம் பெண்கள் வேறு குளிக்கிறார்கள் என நினைத்தவன், அண்ணே நீங்கெல்லாம் கிளம்புக, நான் இவங்களோட வர்றேன் என சொன்னவன் அவர்களை பார்த்து, உங்கள் பாச்சாவெல்லாம் என்னிடம் பழிக்காது என்பது போல ஒரு பார்வை பார்த்து வைத்தான். இந்த பீம்போ ஏண்டா போகாம நம்மளுக்கு காவலுக்கு இருக்கான் என முகில் விஷ்ணுவின் காதில் கிசுகிசுக்க, வேற என்ன பண்ணுவான், நம்ம மிட்டாய் கடைய பார்த்த மாதிரி வெறிச்சி வெறிச்சி பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் எப்படி போவான், சரி இருக்கட்ட விடு, எப்படியும் நாம மாப்பிள்ளை விட்டு சைட்டு, அவ்வளவு சீக்கிரம் மேல கைய வைக்க மாட்டானுங்க, பாத்துக்கலாம் என ஆறுதல் சொன்னான். கொஞ்ச நேரத்தில் பெண்கள் கரைப்பக்கம் இருந்து ஐயோ காப்பாத்துங்க என்ற சத்தம் கேட்க மற்றவர்களுக்கு முன்னால் விஷ்ணு, ராம், முகில் மூவரும் புயல் போல அந்த இடத்தை நோக்கி ஓடியிருந்தனர். அத்தியாயம் 3. விஷ்ணு, முகில், ராம் மூவரும் புயல் போல பெண்கள் கரை இருந்த பக்கம் ஓடி அந்த இடத்தை அடைந்திருந்தனர். அந்த பெண் கத்தி சில வினாடிகள் கூட ஆகவில்லை, அதற்குள் ஓடி வந்து விட்டார்களே என குழலி ஆச்சரியமாக அவர்களை பார்த்தாள். கத்தியது வேறு யாரும் இல்லை, கண்மணிதான். ஆற்றில் கொஞ்சம் பெரிய மீனாக அவள் காலை கடித்துவிட அதற்குத்தான் இப்படி கூப்பாடு போட்டு கத்தி கொண்டிருந்தாள். கொஞ்சமாக வந்திருந்த ரத்தத்தை பார்த்து, ஐயோ ஹெவியா பிளட் லாஸ் ஆகுதே, யாராவது என்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேருங்க, இல்லைன்னா நான் செத்துடுவேன் என கதறி கொண்டிருந்தாள். காப்பாத்துங்க என்ற சத்தம் கேட்டு காப்பாற்றுவதற்காக ஓடி வந்த அந்த 3 ஆண்களும் தங்கள் தோழிகளை தவிர்த்து மற்ற பெண்களை பார்த்து வாயில் ஜொல்வடிய நின்று கொண்டிருந்தனர். இதில் கண்மணி கதறி கொண்டிருப்பது எல்லாம் அவர்களுக்கு எங்கே காதில் விழும்? விஷ்ணு அருகே நின்ற முகில் காதில் வந்து, யார பாக்குறது யார விடுறதுனே தெரியலையே, எல்லாம் எவ்வளவு ஜில்லுன்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குதுங்க பாருடா என சொல்ல முகிலும் அவர்களை பார்த்தபடி ஆம் என தலையாட்டினான். ராம் மட்டும் அன்று பார்த்த அந்த சிகப்பு தாவணியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையில் வெட்கம் கொண்ட அந்த பெண்ணும் குழலிக்கு பின்னால் மறைந்து நின்று கொண்டாள். பெண்கள் எல்லோரும் குளித்து கொண்டிருந்ததால் பாவாடையில் இருக்க ஆண்கள் வந்ததை பார்த்ததும் தான் தாவணியை எடுத்து மேலே சுற்றி இருந்தனர். அதை பார்த்துதான் அவர்கள் ஜொல்லு விட்டு கொண்டிருந்தார்கள். என்ன சத்தம் என்றபடி சேரனும் கதிரவனும் அங்கு வந்து கொண்டிருக்க, ஐயோ அத பத்தி நாம கேட்கலையே என திருவென வெடித்த 3 ஆண்களும் அப்போதுதான் பதறிக்கொண்டு, கண்மணி என்னாச்சு என கேட்டார்கள். 1/2 மணி நேரமா கத்திக்கிட்டு இருக்க, வந்த உடனே கேட்காம இப்போ வந்து கேளுங்க என கண்மணி அவர்களிடம் சிடுசிடுத்தாள். அந்த பீம்போய் கிட்ட நம்மள மாட்டி விடுறதுலே இவ குறியா இருக்காளே, அவன் கையால நம்மள கொல்ற வரைக்கும் இவ விடமாட்டா போல இருக்கு என விஷ்ணு எரிச்சலுடன் முணுமுணுத்தான். வேகமாக வந்த சேரன் கத்தியது கண்மணி என்றதும் ஆராய்ச்சியாக அவளை திரும்பி பார்க்க அவள் நின்ற நிலையை பார்த்ததும் சட்டென முகத்தை திருப்பிக் கொண்டான். என்னவென்று விவரம் கேட்டு, இதற்கெல்லாமா கத்துவார்கள், வீட்டிற்கு வந்ததும் ஆச்சியிடம் பச்சிலை சாறு போட்டுவிட சொல்கிறேன், வழி இல்லை என்றால் கைத்தாங்களாக பிடித்து அழைத்து வாருங்கள், இல்லை வண்டியை வர சொல்வோம் என சொல்ல அவளோ நடந்து வருகிறேன் என சொல்லிவிட்டாள். பிரச்சனை முடிந்ததும் ஆண்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டே சேரனும் அங்கிருந்து நகர்ந்தான். குளித்து முடித்து வந்ததுமே அவர்களுக்கு விதவிதமான விருந்து சாப்பாடு தயாராக இருந்தது. நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வைத்திருந்தார்கள். இட்லியோடு அதை சேர்த்து சாப்பிடுவதற்கு அவ்வளவு ருசியாக இருந்தது. கதிரவனை எல்லோரும் விழுந்து விழுந்து கவனித்தார்கள். அவனின் மீதான அவர்களது அன்பையெல்லாம் மற்றவர்கள் சிறு ஏக்கத்தோடு பார்த்தார்கள். அவர்களை குழலியும் அந்த வீட்டின் 4வது அண்ணி கௌசியும் பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கண்ணை காட்டி கொண்டார்கள். அதன் பிறகு குழலியும் கௌசியும் மற்றவர்களை நன்றாக கவனிக்க பார்த்து கொண்டிருந்த கதிரவன் குழலியை யோசனையாக பார்த்தான். தன்னை விடுத்து மற்றவர்களுக்கு அவள் முக்கியத்துவம் கொடுப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் பார்வையை புரிந்து கொண்ட மூத்த அண்ணன் சிவா குழலியை கூப்பிட்டு, மாப்பிளைய கவனி என சொன்னான். குழலி கதிரவனை பார்க்க அவன் பார்வையில் சிறு குற்றம் சாட்டும் பாவனை இருந்தது. அவனை சார்ந்தவர்களை தானே கவனித்தோம், இதில் என்ன தவறு இருக்கிறது, இதற்கே அவனுக்கு முகம் சுருங்குகிறதே என குழலி யோசனையானாள். என்னதான் அவன் பார்வையில் மாற்றம் இருந்தாலும் குழலி அதை பற்றி கவனத்தில் கொள்ளாமல் எல்லோருக்குமே சமமாகத்தான் உணவு பரிமாறினாள்.
தன் பார்வையை கண்டு கொண்டும் அவள் அலட்சியப்படுத்தியது போல தெரிய கதிரவனுக்கு முகம் இறுகி போயிற்று. கதிரவனோடு சேர்ந்து எல்லோரும் ஊரை சுற்றி பார்க்க கிளம்பி விட்டார்கள். அவர்கள் மாப்பிள்ளை வீட்டவர்கள் என்பது தெரிந்ததும், அதுவும் பெரிய குடும்பத்து வீட்டு சம்பந்தம் என்றதுமே ஊரில் அவர்களுக்கு என்று தனி மரியாதை கிடைத்தது. அதிலும் கதிரவனுக்கு சொல்லவே வேண்டாம். அவன்தான் மாப்பிள்ளை என்று தெரிந்ததும் அவனுக்கு தனி கவனிப்பே நடந்தது. யாருடைய தென்னந்தோப்புக்காவது போனால் மற்றவர்களுக்கு ஒரு இளநீர் கொடுத்தால் அவனுக்கு மட்டும் 4 இளநீர். அவன் போதும் போதும் என்று சொன்னாலும் வாயில் வைத்து திணிக்காத குறையாக அவனிடம் மல்லு கட்டி தந்தார்கள். பார்த்து கொண்டிருந்த மற்றவர்களுக்குத்தான் பொறுமல் அதிகரித்தது. தாங்கள் ஒன்று அதிகமாக கேட்டாலும் மேலேயும் கீழேயும் ஒரு மார்க்கமாக பார்ப்பவர்கள் அவனை மட்டும் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறார்களே என நொந்து போனார்கள். நாளிலிருந்து இந்த கதிர் பையில விட்டுட்டு நாம மட்டும் தனியா தானே வரணும் என விஷ்ணு குதித்து கொண்டிருந்தான். அவன் வர்றதுனால்தான் இந்த ஒரு இளநியாவது கிடைக்குது. நாம மட்டும் தனியா வந்தா அது கூட கிடைக்காது, பரவாயில்லையா என முகில் கேட்க மற்றவர்கள் கப்சிப் ஆனார்கள். என்ன இருந்தாலும் இவனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. நம்ம எல்லோருமே அந்த கம்பெனில ஷேர் ஹோல்டர் தான். நம்மள மாதிரி இவனும் ஒரு பார்ட்னர் தான். அங்க நமக்கு ஈக்குவலா மரியாதை கிடைச்ச ஒருத்தனுக்கு இப்போ இங்க தனியா கிடைக்கிறது கொஞ்சம் பொறாமையா இருக்குடா என ராம் சற்று எரிச்சலுடன் சொன்னான். இது என்ன மாதிரியான பிஹேவியர்டா? அவன் நம்ம ஃப்ரெண்டு. அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல பொண்ணு கிடைச்சா நமக்கு சந்தோஷம் தானே. அந்த குடும்பத்துக்காக தான் அவனை மதிக்கிறாங்க. அந்த மாதிரி குடும்பம் அவனுக்கு கிடைச்சதுக்காக நாம பெருமைப்படணும். அத விட்டுட்டு இதெல்லாம் என்னடா பேச்சு என முகில் அவனை கடிந்து கொண்டான். அவன் பேச்சை கேட்டுக்கொண்டே அவர்கள் பார்க்காத வண்ணம் சற்று மறைவில் நின்றிருந்த பெண்கள் கூட்டத்தில் அந்த பெண் முகிலை ஆழமாக பார்த்தாள். இதெல்லாம் நல்லா பேசு. ஆனா அவன் அந்த கம்பெனி ஓனர்னு சொல்லிதானே இவ்வளோ பெரிய இடத்துல அவங்க அம்மா சம்பந்தம் பேசியிருக்காங்க. அப்போ உனக்கு உறுத்தலையா என விஷ்ணு சற்று கோபமாக கேட்டான். இதற்கு முகிலுக்கு மட்டுமல்ல அவன் நண்பர்களுக்கும் என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. இந்த ஒரு விஷயத்தில் கதிரவன் மேல் எல்லோருக்குமே கோபம் இருக்கத்தான் செய்தது. அதோட முதல் போட்டது என கண்மணி ஆரம்பிக்க, போதும் இந்த பேச்ச இதோட விடுங்க. இன்னும் 10 நாள்ல கல்யாணம். இப்ப வந்து இதெல்லாம் பேசி தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் என ரஞ்சினி சொல்ல எல்லோருமே ஒரு பெருமூச்சுடன் ஊரை சுற்றி பார்க்க கிளம்பினார்கள். தென்னந்தோப்பில் மட்டுமல்ல, அதற்கு பிறகு அந்த ஊரில் குறிப்பிட்ட தூரம் அவர்கள் சென்ற வரையில் கதிரவனுக்கு ராஜ உபச்சாரம்தான். விஷ்ணுவுக்குத்தான் பார்க்க பார்க்க பொறாமை உச்சத்தை தொட்டது. கதிரவன் புன்னகையோடு சென்றது வேறு மிதப்பாக செல்வது போல இருக்க, பாத்துக்கிறேன்டா எவ்வளவு நாளைக்குன்னு என கருவி கொண்டான். ஊரில் உள்ள எல்லோரிடமும் கிண்டல் கேலி என பேசிக்கொண்டே சென்றது ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது. அதுவும் முகிலும் விஷ்ணுவும் வழியில் ஏதாவது கேட்பவர்களிடம் ஆளுக்கு தகுந்தது போல இடக்கு மடக்காக பதில் சொல்ல சில பேர் அவர்களை எச்சரித்தும் அனுப்பினர். அலட்சியமாக தோள்களை குலுக்கிவிட்டு, கல்யாணம் முடிஞ்சதும் டாடா காட்டிட்டு போக போறோம், அப்புறம் எதுக்கு பயப்படணும் என நினைத்து கொண்டார்கள். எல்லோரையும் கலாய்க்க முடிந்த அவர்களால் சமாளிக்க முடியாத ஒரே ஆள் என்றால் அது ஆச்சி நாச்சியார்தான். இவர்கள் ஒன்று சொன்னால் அது 10 சொல்லி இவர்கள் வாயை அடைத்தது மட்டுமல்லாமல் தரமாக இவர்களை அதே நொடியில் அவமானப்படுத்தவும் செய்ய அதன் பிறகு ஆச்சியின் கண்களில் படாமல் ஒளிந்து கொண்டனர். குழலிக்கு கதிரவனிடம் தனிமையில் பேச வேண்டும். அதை எப்படி அவனிடம் சொல்வது என தெரியவில்லை. அவன் நண்பர்கள் அவன் கூடவே இருக்க, பத்தாததுக்கு அவனுக்கு காவலுக்கு என்று உறவினர்கள் வேறு அவனோடு அலைந்தார்கள். இதில் எங்கே இருந்து பேசுவது? அவர்களுக்கு பாதுகாப்புக்கு என்று இல்லை. ஊரில் நிறைய பேர் குழலியை பெண் கேட்டு சிதம்பரம் மறுத்திருக்கிறார். அங்கே மட்டுமல்லாமல் சுத்துப்பட்டு கிராமத்தில் இருந்து நிறைய பேர் பெண் கேட்டு வந்ததை மறுத்துவிட்டு அவர் கடைசியில் தேர்ந்தெடுத்தது கதிரவனைத்தான். அதனால் அவனிடமும் அவன் பெற்றோரிடமும் ஏதாவது சொல்லி கலைத்து விடுவார்களோ என்றுதான் உறவினர்கள் இப்படி உடன் செல்வது. ஊரை பற்றி சொல்லவே வேண்டாம். 1 என்றால் 9 பேசும். அதனாலேயே எல்லோரும் ஜாக்கிரதையாக இருந்தார்கள். இப்போது எப்படி கதிரவனிடம் பேசுவது என யோசனையில் இருந்தவளை அழகியின் குரல் கலைத்தது. என்னடி ஏதோ தீவிர யோசனையில இருக்கிற போல என்றவாறு அழகி அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். அழகி குழலியின் ஒன்றுவிட்ட சித்தப்பா மகள். இருவரும் ஒன்றாகத்தான் படிக்கிறார்கள். சிறு வயதில் இருந்தே இருவருக்கும் ஒரு நெருங்கிய தோழமை உணர்வு உண்டு. ஒன்னும் இல்லடி, கதிர்கிட்ட பேசணும்.
ஆனா அவர் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்கார். பத்தாதுக்கு நம்ம சொந்தக்காரங்க வேற. அவரை தனியா விடவே மாட்டேங்கிறாங்க என குழலி சலித்து கொண்டாள். அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு உனக்கு காரணம் தெரியாதாடி? அவங்களோட பயம் அவங்களுக்கு. இப்ப என்ன, உனக்கு கதிராத்தனங்கிட்ட பேசணும் அவ்வளவுதானே என கேட்டாள். குழலி முகம் மலர, ஆமாண்டி, உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா என கேட்டாள். ஆமாம் என தலையை ஆட்டியவள், அவர் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லி அவரை உன்னை பார்க்க சொல்றேன் என சொல்ல குழலியின் முகம் மாறி போயிற்று. அவள் முக மாற்றத்தை கவனித்த அழகி, என்னடி என கேட்டாள். அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரை வேக்காடும் முக்கா வேக்காடும் இருக்கு. யார்கிட்டயாவது ஏதாவது சொல்லி நம்ம அண்ணனுங்க பெரியப்பா சித்தப்பா காதுக்கு போச்சு என்னை தொலைச்சு கட்டிடுவாங்க. அன்னைக்கே அவரை அழைச்சிட்டு வந்ததுக்கு என்னை எப்படியெல்லாம் திட்டுனாங்கன்னு பார்த்ததானே நீ என குழலி கவலையாக கேட்டாள். அத்தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இல்லடி, ஒரு சிலர் நல்லவங்க தான் என அழகி சொல்ல குழலி அவளையே கேள்வியாக பார்த்தாள். ஆமாடி என சொன்ன அழகி விஷ்ணுவுடன் முகில் பேசி கொண்டிருந்ததை சொன்னாள். இது குழலி காதிலும் விழுந்து இருந்தாலும் அந்த அளவுக்கு அதை பற்றி அவள் யோசிக்கவில்லை. ஆனால் இவள் யோசிக்கிறாள் என்றால் வேறு ஏதோ காரணம் இருக்கிறது என யோசனையாக பார்த்தாள். என்னடி அப்படி பாக்குற என அழகி கேட்டாள். ஒண்ணுமில்ல, என்ன புதுசா அந்த பையனை பத்தி பேசுற என குழலி அவளை சந்தேகமாக பார்த்தாள். ஐயையோ, கண்டுபிடிச்சிட்டாளே என உள்ளுக்குள் பதறிய அழகி, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, அந்த பையனை பார்த்தா நல்லவனா தெரியுது. உன் பிரச்சனைய அவன்கிட்ட சொன்னா அவன் கதிரா தானே கூட்டிட்டு வருவான்னு தோணுது என சொன்னாள். சரிடி, ஆனா கதிரை மட்டும் இல்ல, அவர் ஃப்ரெண்ட்ஸ கூட நம்மளால இப்ப மீட் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி அவங்க கிட்ட பேசுறது? அத பத்தி உனக்கு என்னடி கவலை? அதான் நான் இருக்கேனே. எப்படியாவது யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த பையன்கிட்ட சொல்லி அத்தானை வர சொல்றேன் என அழகி சொல்ல குழலிக்கு சிரிப்பு வந்தது. இதுக்கு நீ நேரடியா கதிர்கிட்டயே சொல்லி வர சொல்லிடலாமே என கேட்டாள். இப்போது அழகி திரு திருவென விழித்தாள். எப்படி சமாளிப்பது என யோசித்தவள், அது அத்தனை பார்த்தா ரொம்ப டெரரா இருக்காரு, பேச கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த பையன்கிட்டனா நான் ஈஸியா பேசிடுவேன் என சொன்னாள். அத்தானை பார்த்தா பயமா இருக்கு, ஆனா அந்த பையனை பார்த்தா உனக்கு பயமே இல்லையா? நீ ஒரு மார்க்கமா தாண்டி இருக்க. இரு இரு, என் கூட தானே இருக்க போற, என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் என கூறி சிரித்தாள். அழகியும் அசடு சிரிப்பு ஒன்றை சிந்தினாலும் அதற்கு மேல் பேசவில்லை. குழலி யமகாதகி, கொஞ்சம் வாயை விட்டாலும் கண்டுபிடித்து விடுவாள் என்பதால் அழகி வாயே திறக்கவில்லை. முகிலை பார்த்ததிலிருந்து அழகிக்கு ஈர்ப்புதான். முதலில் இருந்து அவனை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். அவனும் அவளை ஓரிரு முறை பார்த்து சிரித்து இருக்கிறான். பேசலாம் என நினைத்தாள். அழகிக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. இப்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைத்தாள். பகல் முழுவதும் பலமுறை முகிலிடம் பேச எத்தனித்து வாய்ப்பே கிடைக்கவில்லை. அழகி தன் அருகில் வருவதும் அவள் உறவினர்களை பார்த்து பயந்து கொண்டு அங்கிருந்து போவதுமாக இருந்ததை முகிலும் கவனித்து விட்டான். எதற்காக இந்த பெண் அடிக்கடி என் அருகில் வருகிறாள்? ஏதாவது என்னிடம் பேச வேண்டுமா இருக்குமோ? இந்த தடியன்கள் நகர்ந்தால்தானே பேச முடியும் யோசித்தவன் அடுத்த முறை அவள் காஃபி கொடுக்க அருகில் வந்தபோது, என்கிட்ட ஏதாவது பேசணுமா என மெல்லிய குரலில் கேட்டான். அவள் ஆம் என தலையசைக்கவும், இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது, நைட்டு நாங்க தங்கி இருக்கிற வீட்டு பின்னாடி வா, யாரும் பாக்கறதுக்குள்ள நானும் வந்துடுறேன் என்று சொல்ல அவள் வேகமாக தலையாட்டி சென்று விட்டாள். அவன் சொன்ன விஷயத்தை சென்று குழலிடம் சொல்ல அவள் பதறி போனாள். என்னடி விளையாடுறியா? அவனை நம்பி நைட்ல ஒன்ன மட்டும் தனியா அனுப்பிவிட சொல்றியா? என்னால முடியாது, வேற வழி யோசிக்கலாம் என சொல்ல அழகி அவளை முறைத்தாள். என்னடி லூசு மாதிரி பேசுற? வேற வழி இருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? இந்த போன் கூட ஒர்க் ஆகல. இதுல எதுலையாவது எழுதி கொடுத்து விடலாம்னா அவங்க சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் ஒரு முறைக்கு 100 முறை செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. வேற என்னதான் செய்யறது, நீயே சொல்லு என கேட்க அவள் கேள்வியில் இருந்த நியாயத்தை குழலியும் உணர்ந்து கொண்டாள். சரி, அப்படின்னா நீ தனியா போக வேணாம், நானும் மதியம் உன் கூட வரோம் என சொல்ல அழகிக்கு சற்று எரிச்சலாக இருந்தாலும் இவள் விடமாட்டாள் என்பதால் சரி என்று சொன்னாள். அவர்கள் இருவரும் அவ்வாறு பேசிக் கொண்டிருக்க மதிக்கோ வேறு யோசனை மனதில் ஓடியது. ராம் பார்த்த அந்த சிகப்பு தாவணி மதிதான்.
பார்த்ததில் இருந்தே ராம் மீது இன்னது என புரியாத ஒரு புதுவித உணர்வு மதிக்கும் தோன்றியது. ராமும் அப்படித்தான். அவளிடம் பார்வையிலேயே காதலை சொல்லி இருந்தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவனிடம் பேசினால் என்ன என யோசித்தவள் ராமிடம் எப்படியாவது இரவு வர சொல்ல வேண்டும் என நினைத்து கொண்டாள். அதன்படியே கிடைத்த வாய்ப்பில் அவனிடம் சொல்லிவிட ராமின் கண்களோ அவளை பார்த்து காதலுடன் மின்னியது. முகிலிடம் ராம் தானும் வருவதாக சொல்ல கேள்வியாக பார்த்தவனிடம் விஷயத்தை சொன்னான். ஏண்டா, எனக்கு ஒரு நல்லது நடந்தா உனக்கு பொறுக்காதா? என்னதான் அந்த பொண்ணு வர சொல்லிச்சு, நான் போறேன், கூட நீ என்ன எனக்கு காவலா? ஓடி போயிடு. நானே அவனுக்கு கிட்ட மாட்டாம எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல இவரை வேற நான் பத்திரமா கைய பிடிச்சு அழைச்சிட்டு போகணுமா? வந்துட்டான் நல்லா என முகில் பொறுமி கொண்டிருந்தான். மச்சான் என ராம் பாசமாக அழைக்க, என்னடா என முகில் எரிந்து விழுந்தான். பொறாமையா என ராம் நமட்டு சிரிப்புடன் கேட்க முகிலோ அவனை நன்றாக முறைத்து பிறகு லைட்டா என்றான். உன் மகரகட்டையை பார்த்தாலே நல்லா தெரியுதுடா. ஒன்ன மட்டும் இல்ல, என்னையும் அந்த பொண்ணு மதி கூப்பிட்டதாலதான் நான் வரேன். ரொம்ப பிகு பண்ணாம நைட்டு 12 மணிக்கு கிளம்பி இரு என சொன்னான். பல்லில்லாத இந்த பரதேசி எல்லாம் பக்கோடா சாப்பிடுது, எனக்கு தான் வந்து வாய்க்குத. இந்த அழகி புள்ள என்ன பாக்குற பார்வை கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இன்னைக்கு நைட் எப்படியாவது பேசி அத கரெக்ட் பண்ணிட வேண்டிதான் என நினைத்து கொண்டே முகிலும் அவனோடு எழுந்து சென்றான். இரவு 12 மணி அளவில் பாதி தூக்கத்தில் இருந்த முகிலை ராம்தான் வந்து எழுப்பினான். ஏண்டா, அந்த பொண்ணுங்க வந்து நமக்காக காத்துட்டு இருக்க போதுங்க, நீ என்னன்னா இப்படி தூங்குற என்று கேட்ட முகிலுக்கு அப்போதுதான் அந்த ஞாபகம் வந்தது. ஐயோ ஆமாண்டா, மறந்தே போயிட்டேன். அட பாவி, நல்ல வேலை மதி என்ன கூப்பிட்டா, இல்லனா அந்த பொண்ணுங்க விடிய விடிய காவல் காக்க வச்சிருப்ப போல இருக்கே. உனக்கு என்ன, உன் ஆள் கூப்பிடுதுன்னு நீ ஆர்வமா கிளம்பி நிக்கிற. என்ன கூப்பிடுற பொண்ணு எனக்கு ஏதோ தகவல் சொல்லதான் கூப்பிடுற மாதிரி தெரியுது. இதுக்கு நான் ஏன் ஆர்வமா உன்ன மாதிரி டிப்டாப்பா வேற கிளம்பி நிக்கணுமா என முகில் சலித்து கொண்டான். அது அது அவன் திறமைய பொறுத்து இருக்குடா. நமக்கு கிடைக்கிற வாய்ப்ப நாம தான் பயன்படுத்திக்கணும் என ராம் கண்ணடித்தான். அவனை ஒரு மார்க்கமாக பார்த்த முகில், டேய், இந்த ஊர்க்காரனுங்களே ஒரு மாதிரி இருக்கானுங்க. இதுல நீ மாட்டுறது மட்டும் இல்லாம என்ன வேற உசுப்பேத்தி விடாத. நானெல்லாம் 2 அடி தள்ளி நின்னுதான் பேச போறேன் என வீராப்பாக கிளம்ப அங்கே நடக்க போவதோ வேறாக இருந்தது. கையில் ஒரு சிறிய கையடக்க டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு இருவரும் தட்டு தடுமாறி வீட்டின் பின்பக்கம் யாருக்கும் தெரியாமல் கதவை திறந்து கொண்டு வெளியில் சென்றனர். மெதுவாக தோப்பின் பக்கமாக நடக்க அங்கே 3 பெண்களும் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். பாத்தியா, நான் அப்பவே சொன்னல, அவங்க நமக்கு முன்னாடியே வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு என ராம் மதியை பார்த்தபடி வேகமாக நடந்தான். இப்படி வேகமா நடக்காதடா, சருகுல கால் வச்சா சவுண்டு கேக்குது என சொல்லி கொண்டிருக்கும் போதே, என்னப்பா அங்க சத்தா என யாரோ சத்தமிட எல்லோருமே பதறி போனார்கள். யாராவது பார்த்துவிட போகிறார்கள் என ராம் மதியின் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து நகர முகிலின் மேல் யாரோ வந்து தடுமாறி மோதியதில் அவன் கையில் இருந்த டார்ச் லைட் அணைந்து கீழே விழுந்தது. அதே வேகத்தில் இருவரும் அதோடு சேர்ந்து கீழே விழுந்துவிட விழுந்த வேகத்தில் இருவரின் இதழ்களும் மோதிக்கொள்ள இருவருக்குமே அதிர்ச்சி என அவர்களின் உடலில் இருந்த நடுக்கமே சொன்னது. அவன் அவள் இடையே பிடித்திருக்க அவளோ அவன் மார்பை பற்றி இருந்தாள். மெல்லிய டார்ச் லைட் ஒளியில் மட்டுமே எல்லோரும் வந்திருக்க பெண்களில் கையில் இருந்த டார்ச் லைட்டும் எங்கேயோ விழுந்துவிட இப்போது அந்த பகுதியே கும்மிருட்டாக இருந்தது. மோதிக்கொண்ட இதழ்கள் எப்போது முத்தமிட்டு கொள்ள ஆரம்பித்தன என இருவருக்குமே தெரியவில்லை. கண்களை மூடி அந்த உணர்ச்சிகளை ஆழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருந்த அவர்களின் அருகே மீண்டும் யார்பாது என்று சத்தம் கேட்க அவள் பதறி அவனிடமிருந்து விலகினாள். மீண்டும் எதிலேயோ தடுக்கி அவன் மீதே விழ அதற்குள் கீழே விழுந்து இருந்த டார்ச் லைட்டை தேடி எடுத்து குழலி அவர்கள் மீது அடிக்க சட்டென்று அழகியும் முகிலும் பிரிந்து நின்றார்கள். அழகியின் முகத்தில் டன் டன்னாய் வெக்கம் வழிந்து சிவந்து போயிருக்க முகிலுக்கோ தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை. இருவரையும் முறைத்தபடி நின்றது என்னவோ குழலிதான். காலடி சத்தம் அருகில் கேட்க மூவருமே சற்றென்று கிடைத்த இடத்தில் சென்று மறைந்து கொண்டார்கள். டார்ச் லைட்டை முழுவதுமாக அணைத்து வைத்திருக்க முகில் ஒரு ஓரத்தில் நின்றபடியே அந்த பெண்கள் இருவர் நின்ற இடத்தை உற்று நோக்கினான். அவனால் அவர்கள் இருவரையும் பார்க்க முடியவில்லை என்றாலும்
நிச்சயம் அவள் பார்வை தன் மீதுதான் என்பது அவனுக்கு திண்ணம். மெலிதாக அவன் உதடுகள் அழகாக புன்னகைத்து கொண்டது. அத்தியாயம் 4. அன்று முகில் அவளிடம் எதுவும் பேச முடியவில்லை. ஆட்கள் அருகே வந்து விட்டதால் அவர்கள் போவதாக கை காட்டி விடைபெற்று சென்றுவிட முகிலும் புன்னகையோடு அனுப்பி வைத்தான். அதன் பிறகு அவனின் பார்வை அடிக்கடி அழகியின் மேல் படிந்து மீண்டது. அவளும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அன்று இரவு முகிலுக்கு கிடைத்த அனுபவம் புதிது. அது மீண்டும் வேண்டும் போல அவன் மனம் ஆர்ப்பரிக்க தொடங்கியது. இருவரும் அடிக்கடி பார்வையால் தழுவிக்கொள்ள அதை பார்த்த குழலிக்கு இது எங்க போய் முடிய போகுதோ என்ற பயம்தான். இவர்களை போய் கதிரவனிடம் பேச வேண்டும் என தூது அனுப்பிய தன்னை சொல்ல வேண்டும். முகிலை பார்த்து கொண்டிருந்த அழகியின் தோளை இடித்த குழலி, நீயே அந்த பையனை காவு வாங்கிடுவ போல இருக்கு. உன் மாமாமாருங்கெல்லாம் எப்படின்னு உனக்கே தெரியுமில்ல. எல்லாம் தெரிஞ்சோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கடி என கோபமாக கேட்டாள். பத்தாதுக்கு நம்ம அண்ணமாருங்க வேற. அவனை கண்டாலே யாருக்குமே ஆக மாட்டேங்குது. போயும் அவனை எப்படித்தான் உனக்கு பிடிச்சதோ தெரியல என சலித்து கொண்டாள். அவர்கள் தோழி ஆனந்தியும் அருகில் வந்து, அவன் என்ன சாதியோ என்ன குலமோ தெரியல. நம்ம ஆளுங்க இதெல்லாம் ரொம்ப பாப்பாங்கடி. ஏதாவது தப்புச்சுன்னா கொளுத்தி விட்டுருவாங்க. உனக்கே தெரியாதா என கவலையாக கேட்டாள். ஆனந்தி தன் காதலை நிராகரித்தது இந்த காரணத்தினால்தானே. அவளின் பெற்றோர்களை பற்றி நன்றாகவே தெரியும். எந்த காலத்திலும் அவர்களை சேரவே விடமாட்டார்கள். அதை மனதில் வைத்து கொண்டுதான் தன்னுள்ளே பூத்த காதலையும் மறைத்து கொண்டு அவளுக்கு காதல் சொன்ன அவள் மனதுக்கு பிடித்தவனை வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். இப்போது கூட அவன் நினைவால் தான் அதிகம் வாடுகிறாள். கல்லூரி முடியும் வரை ஆனந்தியின் பின்னாலேயே சுற்றினான். ஒரு நாள் ஆனந்தியின் அண்ணனுக்கு தெரிந்து அவனை அடித்து ஊரை விட்டு விரட்டி விட்டார்கள். அதிலிருந்து அவள் கல்லூரிக்கு கூட செல்லவில்லை. ஆனந்தி அப்படி சொன்னதுமே குழலியும் அழகியும் இருவருமே கலவரமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். வீட்டினருக்கு பிடிக்காது என சாதாரணமாக யோசித்து கொண்டார்களே தவிர இந்த மாதிரி எல்லாம் அவர்கள் யோசிக்கவே இல்லை. இப்போது யோசித்த போது மனதிற்குள் திக்கென்று இருந்தது. இதை பற்றி நிலவனுடன் பேச வேண்டும் என நினைத்து கொண்டாள். அன்று காலையில் சாப்பிட்டுவிட்டு எப்போதும் போல நண்பர்கள் ஊரை சுற்றி பார்க்க கிளம்பி கொண்டிருக்க உறவினர்கள் பட்டாளம் மீண்டும் அவர்களோடு புடைசூழ கிளம்ப, இந்த முறை சிதம்பரம் அதிக ஆட்கள் போக வேண்டாம் என 2 பேரை மட்டும் அனுப்பி வைத்தார். அவருக்கு மனதுக்குள் நன்றி சொல்லி கொண்டு கேமராவில் பார்க்கும் அழகான இடங்களை எல்லாம் போட்டோ எடுத்தபடியும் இயற்கையை ரசித்தபடியும் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது குழலியும் அழகியும் அந்த டிவிஎஸ் 50ஐ ஓட்ட தெரியாமல் ஓட்டிக்கொண்டு தள்ளுங்க தள்ளுங்க என கத்தியபடி வந்து கொண்டிருந்தனர். மற்றவர்களெல்லாம் வேறு பக்கமாக திரும்பி நடந்து கொண்டிருக்க விஷ்ணு மட்டும் ஸ்லோ மோஷனில் யார் அது என்றபடி திரும்ப நேராக அவனது கால்களுக்கு இடையில் வண்டியை விட்டு அவனை தூக்கி அடிக்க அவன் வேறு பக்கம் போய் விழுந்தான். அவன் மீது விட்ட வேகத்தில் வண்டி நன்றாக ஆடிக்கொண்டே முகிலின் பின்பகுதியில் இடித்துவிட அவனோடு சேர்ந்து குழலியும் அழகியும் வண்டியோடு பக்கத்தில் நடவுக்காக உழுது வைத்திருந்த வயல் சேற்றில் விழுந்தனர். அவன் கையிலேயே விழுந்து கிடந்த குழலியை விட்டுவிட்டு அருகில் கிடந்த அழகியை பார்த்த முகில், என்னாச்சு பியூட்டி என பதறினான். ஒன்னும் இல்லைங்க, ஆனா இந்த சேத்துல இருந்து எந்திரிக்க முடியல, கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விடுங்களேன் என அழகி சொல்ல, குழலி இதுங்க அட்டகாசம் தாங்க முடியலையே என தலையில் அடித்து கொண்டாள். டேய், நீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் என் கைய விட்டுட்டு பேசுங்கடா என குழலி சொல்ல, அப்போதுதான் விழுந்தபோது அவளை பிடித்திருந்ததே முகிலுக்கு ஞாபகம் வர சட்டென்று அவள் கையை விட்டுவிட்டு கதிரவனை பார்க்க அவனோ அவர்களை முறைத்து கொண்டிருந்தான். அவனிடம் ஒரு அசட்டு சிரிப்பை சிந்திவிட்டு அந்த சேற்றில் எழ முடியாமல் மீண்டும் விழுந்தவன் தவழ்ந்து கொண்டே அழகியின் அருகில் சென்று அவளை கை கொடுத்து தூக்கிவிட்டான். குழலியும் எழ முடியாமல் தவித்தபடி இருக்க மீண்டும் முகில் கதிரவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவள் அருகில் வந்து அவளை கை கொடுத்து தூக்கிவிட எல்லோரும் எழுந்து சாலைக்கு வந்தார்கள். கதிரவனிடம் எப்போதும் ஒருவித பொசசிவ்னஸ் இருக்கும். அவனோடு நெருக்கமாக இருப்பவர்களை மற்றவர்களோடு பங்கு போட விரும்ப மாட்டான். முகிலும் ஸ்ரேயாவும் அவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். மூவரும் சிறு வயது முதலே நண்பர்கள். அதனால் அவர்களை மற்றவர்களோடு அதிகம் பேச விட மாட்டான். அவன் இருக்கும் வரை இருவரும் அடக்கி வாசிப்பார்கள். அவன் போன பிறகு எல்லோரும் சேர்ந்து கொள்வார்கள். அவன் குணம் தெரிந்ததுதான் என்பதால் மற்ற நண்பர்களும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள்.
இப்போது குழலியை தான் கைப்பிடித்து தூக்கிவிட்டதால் நிச்சயம் அவன் கோபப்படுவான் என எதிர்பார்த்திருக்க, அதே மாதிரிதான் நடந்தது. அப்படியானால் குழலியையும் அவனுக்கு நெருக்கமாக உணர ஆரம்பித்து விட்டான். இதில் மற்றவர்களை விட முகிலுக்கு தான் அதிக சந்தோஷம். ஏனெனில் இந்த திருமணத்தை ஒத்துக்கொள்ள வைக்க அவனும் ஸ்ரேயாவும் பட்டபாடு அவர்கள்தான் அறிவார்கள். முதலில் அரைமனதாக ஒப்புக்கொண்டவன் குழலியின் புகைப்படத்தை பார்த்துதான் முழுதாக சம்மதித்தான். வீட்டிற்கு போனதும் அங்கே இருந்த பொடுசுகள் எல்லோரும் அவர்களை சுற்றி கொண்டார்கள். நண்பர்கள் அனைவருக்கும் அந்த குழந்தைகளோடு நன்றாக பொழுது போனது. அவர்கள் எல்லோருமே குழலியின் அண்ணன் பிள்ளைகள். பள்ளியிலிருந்து வந்ததும் நேராக இவர்களை தேடித்தான் ஓடி வந்து விடுவார்கள். விடுமுறை நாட்களில் இவர்களோடு சேர்ந்து ஊரை சுற்றுவார்கள். 2 நாட்கள் கடந்த நிலையில் குழலி கதிரவனிடம் பேச வேண்டும் என்ற விஷயத்தை அழகி முகிலின் காதில் போட்டுவிட அவனும் கதிரவனிடம் சொல்லிவிட்டான். இருவரும் எப்போது நேரம் கிடைக்குமென சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அன்று எல்லோரும் தோப்பில் உட்கார்ந்து இளநீர் அருந்திக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வீட்டு பெண்களும் கூட அங்கேதான் இருந்தார்கள். கதிரவனையும் நண்பர்களையும் அங்கே அழைக்க, இத்தனை பேருக்கு மத்தியில் நம்மை உட்கார வைத்து என்ன பண்ண போகிறார்களோ என்ற பயத்துடன் தான் எல்லோரும் அங்கே சென்றார்கள். அவர்களை அழைத்து கொண்டு வந்த பொடுசுகள், சும்மா போங்க மாமா, அதெல்லாம் தாத்தா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க என்று ஆறுதல் படுத்தியே அவர்களை அழைத்து வந்தார்கள். அப்போது சிதம்பரம் யதார்த்தமாக கௌசி என்று அழைக்க, இதோ வந்துட்ட மாமா என மின்னலென வீட்டின் உள்ளே இருந்து ஓடி வந்தவர் வந்து கொண்டிருந்த நண்பர்களை கூட கவனத்தில் கொள்ளாமல் முகில் ராம் இருவருக்கும் இடையில் புகுந்து அவர்களை தள்ளிவிட்டு ஓட, அவர் தள்ளிய வேகத்தில் ஆளுக்கு ஒரு புறமாய் போய் விழுந்தார்கள். ஐயோ பூகம்பம், எங்களை காப்பாத்துங்க என ராம் அலற அவர்களுக்கு பின்னால் வந்த குழலியின் நண்பர்கள் பட்டாளம் அவர்களை பார்த்து சிரித்தது. அவர்களை அழைத்து வந்த பொடிசுகள் கூட அவர்கள் விழுந்து கிடந்ததை பார்த்து வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தார்கள். பூகம்பம் இல்ல, அவங்க எங்க அண்ணி. இப்படிதான் எங்க அப்பா பெரியப்பா யார் கூப்பிட்டாலும் எதிரில யாரு வராங்கன்னு கூட பார்க்காம ஓடி வருவாங்க. மாமனார் மேல அவ்வளவு பயபக்தி என சொல்ல இடுப்பை பிடித்து கொண்டு எழுந்த ராமும் முகிலும் நல்ல பயபக்தி என சலித்தபடி சொல்ல விஷ்ணு சிரிப்புடன் அவர்களை பார்த்தான். நல்ல வேலை, இங்கேயா இருந்ததுனால இதோட போச்சு. இதே 2வது 3வது மாடியில இருந்தா உங்க நிலைமைய யோசிச்சு பாருங்கடா என நம்மட்டு சிரிப்போடு சொன்னான். கூப்பிட்டீங்களா மாமா என மூச்சிரைக்க கௌசி ஓடி போய் சிதம்பரம் அருகில் சென்று நிற்க, ஏமா எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது இப்படி ஓடி ஆறாதுன்னு, சொன்னா கேக்குதியா? இப்ப மாப்பிள்ளைக கூட்டாளிக எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வந்துட்ட என சிதம்பரம் சலித்து கொண்டார். கௌசி அசடு வழிந்தவாறு புன்னகைத்து கொண்டே, அது நீங்க கூப்பிட்ட அவசரத்துல பாக்கலங்க மாமா என சொன்னார். எல்லோரும் கதிரவனையும் அவன் நண்பர்களையும் அமர வைத்து இளநீர் கொடுத்து சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அழகி ஏதோ சைகையாக சொல்ல முகில் என்னவென்று கண்களால் கேட்டான். ஏதோ கொடுப்பது போல அவன் அருகில் சென்றவள் இவர்களை எப்படியாவது திசை திருப்பிவிட்டு தோப்புக்குள்ளே கதிரவனை அழைத்து வருமாறு சொன்னாள். இப்போது சென்றால்தான் உண்டு, இல்லையென்றால் உறவினர் கூட்டம் வந்து அவர்களை எங்கேயும் நகரவிடாது. கட்டை விரலை தூக்கி காட்டி டன் என சொன்னவன் கதிரவன் காதிலும் போட்டு வைத்தான். எல்லோரும் மறுபடி பேச ஆரம்பிக்க நாச்சியார் கிழவியும் அவர்களை வம்புக்கு இழுக்கும் பொருட்டு, ஏம்பா டவுன்ல படிச்சிருக்கீக, இந்த ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் ஏதாவது கத்து வச்சிருக்கீங்களா? இல்ல அங்கனையும் இந்த பணம் எடுக்கிற பொட்டியை தான் தூக்கிட்டு சுத்துவீங்களா என வாயில் போட்ட வெற்றிடையை மென்றபடி இலக்காரமாக கேட்டது. விஷ்ணுவுக்கு கை நரம்பிலிருந்து கழுத்து நரம்பு கண் நரம்பு வரை துடிக்க ஆரம்பித்து ரட்சகன் பட நாகார்ஜுனா போல நரம்புகள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பித்தது. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க பாட்டி? எங்களுக்கு ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் தெரியாதா? நாங்கெல்லாம் பப்புல என ஆரம்பிக்க சட்டென கண்மணி அவன் வாயை போத்தி காலில் ஓங்கி மிதித்தாள். எல்லோரும் அவர்களை பார்க்க, அது ஒண்ணுமில்ல பாட்டி, அவன் எங்களை பத்தி புகழ்ச்சி சொல்ல வந்தான், அதான் வேணாம்னு வாய மூடுன என கண்மணி அசடு வடிந்தவாறு சிரித்தாள். நீ என்னை எப்படி தடுத்தாலும் நிறுத்த மாட்டான் கண்மணி. இவ்வளவு ஏன், நீயே எவ்வளவு அழகா சூப்பரா பாட்டு பாடுவ, ஒரு பாட்டு ஒண்ணு எடுத்து விடுறி
அப்பதான் எல்லாருக்கும் நம்ம திறமை புரியும் என விஷ்ணு பந்தாவாக சொன்னான். ஐயையோ, இந்த பையன் எதுக்கு என்னை இப்ப அந்த கொலையில இழுத்து விட பாக்குறான் என கண்மணி நெஞ்சில் கை வைத்து மற்றவர்களை பார்க்க, வேறு வழியில்லை, சமாளி என கதிரவனை காட்டினார்கள். இப்போது அவன் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்றால் இவர்கள்தான் ஏதாவது செய்ய வேண்டும். அந்த நேரம் சேரன் அந்த பக்கமாய் மம்மட்டியோடு வர, அவனையே விழிகள் விரிய பார்த்த கண்மணி தன்னை அறியாமல் ராகமெழுக்க ஆரம்பித்து விட்டாள். அவளை திகைப்புடன் மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்க, அவளோ கொஞ்சமும் கவலைப்படாமல் அடமாமோய் என உச்சஸ்தானியில் கத்தி ஆரம்பித்து வைத்தாள். மலையூரு நடாம மனச காட்டு போட்டாம உன்ன போல யாரும் இல்ல மாமா, தஞ்சாவூர் ரசாவ தாராளமா தந்தாங்க, மனசுக்குள்ள எவனும் இல்ல ஆமா. ஏ தொட்டதெல்லாம் தூள் பறக்கும் மம்மட்டியா அட மம்மட்டியா, 8 திசை கொடி பறக்குது மம்மட்டியா அட மம்மட்டியா, கேட்டவுடன் கலகலக்குது மம்மட்டியா அட மம்மட்டியா, பார்த்தவுடன் படபடக்குது மம்மட்டியா அட மம்மட்டியா என பாடிக்கொண்டிருக்க, நாச்சியார் கிழவி சிரிப்பை அடக்கிக் கொண்டு கதிரவனை தவிர மற்றவர்களை ஆடுமாறு தூண்டிவிட, அவர்களும் கண்மணி அடித்த கூத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் இப்போதைக்கு அவர்களை திசை திருப்ப வேண்டும் என ஆட ஆரம்பித்து விட்டனர். அவர்களை பார்த்த குழந்தைகளும் கொண்டாட்டமாக இருக்க, அவர்களும் துள்ளி குதித்து கொண்டிருந்தார்கள். கண்மணியோ எதையும் கருத்தில் கொள்ளாமல் சேரனை பார்த்து கொண்டே பாடிக்கொண்டிருந்தாள். சேரனுக்குத்தான் இவள் என்ன இப்படி செய்கிறாளே என வெட்கத்தில் முகம் சிவக்க ஆரம்பித்து விட்டது. வீராதி வீரண்ணி சூராதி சுரண்ணி எனக்கு மட்டும் கிடைக்கணும் நீ ஆமா என கண்மணி பாடிக்கொண்டிருக்க, மற்றவர்கள் தனக்கு தெரிந்த விதத்தில் அந்த பாட்டிற்கு ஏற்ப நடனம் ஆடிக்கொண்டிருக்க, குழலி சற்றென்று வாய்விட்டு சிரித்து விட்டாள். கலகலவென அவள் சிரிப்பொலி கேட்டு பாட்டையும் ஆட்டத்தையும் நிறுத்திவிட, அவள் சிரிப்பதை அவள் சொந்தங்கள் எல்லோருமே வாஞ்சையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரி அவள் சிரித்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது? அவள் சிரிப்பொலியை தொடர்ந்து இப்போது மற்றவர்களும் சிரிக்க ஆரம்பித்துவிட, அப்போதுதான் சுற்றத்தை கவனித்த கண்மணிக்கு முகமெல்லாம் குங்குமமாய் சிவந்து போனது. அவர்களை தூண்டிவிட்ட நாச்சியார் கிழவியோ வெற்றிலை போட்ட வாயை பிளந்து இடி இடி என சிரித்து கொண்டிருந்தது. எல்லோரும் தங்களை பார்த்துதான் சிரிக்கின்றனர் என புரிந்து கொண்ட நண்பர்கள் விஷ்ணுவை கொலை வெறியில் முறைத்து கொண்டிருந்தனர். நாங்க பாட்டுக்கு பேசாம தாண்டா உட்கார்ந்திருந்தோம், எங்களை இழுத்து தெருவுல விட்டுட்டு இப்படி போற வர எல்லாரும் சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டியே என முகில் முறைத்து கொண்டிருக்க, ஒரு அருவத்துல என அவன் தலையை சொரிந்தான். நல்ல வேளையாக இந்த கேப்பில் குழலியையும் கதிரவனையும் தனியாக அனுப்பி வைத்து விட்டார்கள். எல்லோரும் வெகு நாட்கள் கழித்து இறுக்கத்தை மறந்து மனசு விட்டு சிரித்து பேசிக்கொள்ள ஆரம்பித்து விட, நலாயினிக்கும் கௌசிக்கும் முகமெல்லாம் புன்னகையாக இருந்தது. அவர்களுக்கும் மட்டுமல்ல, அந்த வீட்டு பெண்கள் எல்லோருக்குமே நிம்மதியாக இருந்தது. தங்கள் வீட்டு ஆண்கள் இத்தனை சிரித்து அவர்கள் பார்த்ததே இல்லையே. சேரனுக்கும் கூட கண்மணியின் பார்வை என்னவோ செய்ய நிமிர்ந்து அவளை பார்த்தான். மற்றவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது அவளும் அவனை பார்க்க, அவன் தன்னை பார்ப்பதை உணர்ந்ததும் பட்டென அவனை பார்த்து கண்ணடித்தாள். விதிர் விதித்து அவளை பார்த்தவன் சட்டென்று வேறு புறம் திரும்பிக் கொண்டான். ஆனால் அவன் முகம் குப்பென்று சிவப்பதை தடுக்க முடியவில்லை. தனியாக பேசிவிட்டு வந்த கதிரவன் மற்றும் குழலி இருவரது முகங்களும் யோசனையை தத்தெடுத்திருந்தது. முகில் என்னவென்று கேட்க கதிர் ஒன்றுமில்லை என தலையாட்டிவிட, அதே போல அழகி கேட்டதற்கும் குழலி எதுவும் பதில் சொல்லவில்லை. அழகி தனியாக மாட்டிய போது முகில் அவளிடம், 2 பேரும் அப்படி என்னதான் பேசியிருப்பாங்க, யோசனையிலே இருக்கிற மாதிரி தெரியுதே என கேட்டான். எனக்கும் அதுதான் தெரியல, கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. சரி, முடிஞ்ச வர அவங்க கிட்ட கேட்டுப்பாரு, ஏதாவது சொன்னா என்கிட்ட சொல்லு என சொல்லிவிட்டு நகரப்போக அழகி, ஏங்க ஒரு நிமிஷம் என்றாள். என் பேரு முகில் என அவன் புன்னகையுடன் சொன்னான். தெரியும் என அவள் தலை குனிந்து வெட்க சிரிப்பு சிரிக்க, ஏன் கூப்பிட்ட என கேட்டான். அது நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே என தயக்கத்தோடு கேட்டாள். நீ எது கேட்டாலும் தப்பா நினைக்க மாட்டேன், கேளு என புன்னகையோடு சொன்னான். அது நீங்க என்ன ஆளுக
என அவள் தயங்கியவாறே கேட்க சற்றென்று முகிலின் புன்னகை முகம் மாறி போயிற்று. என்ன கேக்குற? புரியல என அவளை புருவம் சுருக்கி பார்த்தான். அது நீங்க என்ன சாதின்னு என அவள் இழுத்தாள். ஏன் எதுக்கு கேக்குற என அவன் பார்வை கூர்மையானது. அது அப்பா அண்ணன் கேப்பாகலே, அதுக்காகத்தேன் என அவன் பார்வையின் கூர்மையில் திணறினாள். ஏன் கேப்பாங்க என முகில் இப்பொழுது சாதாரணமாகத்தான் முகத்தை வைத்திருந்தான். அது உங்களோட பழகினா கேப்பாகலே. நம்ம ஃப்ரெண்ட்ஸா தானே பழகுறோம், எதுக்கு கூட கேட்பாங்களா என்ன? ஃப்ரெண்ட்ஸா என அழகி திகைத்து நின்றாள். அப்புறம் வேற என்ன என கேட்ட முகிலின் முகத்தில் புன்னகை திரும்பி இருந்தது. அது உங்களுக்கு என் மேல எதுவும் என அவள் மெலிதான குரலில் இழுக்க, என்ன என்று சற்று சத்தமாக அவன் கேட்டான். அவன் குரலில் சுற்றும் முற்றும் திரும்பி பார்த்தவள் பயத்துடன், அது ஒண்ணுமில்ல என சொன்னாள். சரி, அப்படின்னா நான் போகவா என கேட்க அவள் சரி என தலையாட்டினாள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த பக்கமாக வந்த குழலி அவர்களை பார்த்துவிட இருவரையும் சேர்த்து முறைத்தாள். அதற்குள் முகில் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டான். அவன் போனதும், என்னடி என்னாச்சு என அழகியின் சோர்ந்த முகத்தை பார்த்த குழலி கேட்டாள். ஒண்ணுமில்ல, அவங்க என்ன ஆளுகன்னு தெரிஞ்சு போகும்னு நினைச்சேன் என சோர்வுடன் சொல்ல, சொன்னாங்களா என குழலி கேட்டாள். இல்ல, எதுக்குன்னு கேக்குறாக, நான் என்ன சொல்ல முடியும்? அது தெரிஞ்சாதான் உங்களை லவ் பண்ண முடியும்னு சொன்னா அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? அதனால அவங்க முகத்தை பார்த்து தைரியமா ஏன்னு சொல்ல முடியல. அதோட அவங்க நம்ம ஃப்ரெண்டா தானே பழகுதோம், எதுக்கு கூட சாதி அவசியமானு கேக்குதாக என சொல்ல குழலி போகும் அவனை யோசனையோடு பார்த்தாள். ஒருவேளை அவங்க வேற சாதியா இருக்குமோ, அதனாலதான் சொல்லாம போறாங்களோ? அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் குழலி, இல்லனா சொல்லிருப்பாங்களே. இப்ப நீ என்ன செய்யலாம்னு இருக்க அழகி? என்ன செய்யறது, அதான் அவங்க வேற சாதின்னு தெரிஞ்சு போச்சே. இனிமே அவங்க பக்கம் பார்வையை திருப்பாம இருக்கிறது தான் நல்லது என அழகி பெருமூச்சுடன் சொன்னாள். அவளையே ஆழ்ந்து பார்த்த குழலி, நான் சொல்லுதேன்னு தப்பா நினைக்காத அழகி, இப்படியெல்லாம் யோசிச்சு வர்றது காதலா இருக்குமா? ஒருவேளை அவங்க மேல உனக்கு வெறும் இன்ஃபேக்சுவேஷனா இருக்கலாம். அதனால இதை இப்படியே விட்டுட்டு வேற சோடி இருந்தா கவனி என சொன்னாள். எனக்கும் அப்படித்தான் தோணுது குழலி. நல்ல வேலை, ஆனந்தி சரியான டைமுக்கு எனக்கு எடுத்து சொன்னான், இல்லனா நல்லா மாட்டிருப்பேன் என அழகி நிம்மதியாக பெருமூச்சு விட்டு கொண்டாள். பிறகு இருவரும் பேசிக்கொண்டே அவர்கள் வீட்டிற்குள் சென்றனர். அத்தியாயம் 5. தங்கள் இருப்பிடத்திற்கு வந்த கதிரவனும் நிலவனும் சாப்பிட்டு முடித்து ஏதோ யோசனையில் அமர்ந்திருந்தனர். இருவரையும் பார்த்தபடி வந்த மற்றவர்களும் அவர்களுக்கு அருகில் வந்து அமர்ந்து கொண்டனர். என்னடா, 2 பேரும் ஏதோ தீவிர யோசனையில இருக்கீங்க போல இருக்கே, என்ன விஷயம்? பெருமூச்சுடன் நிமிர்ந்த இருவரும், அதெல்லாம் ஒண்ணுமில்லடா, ஏதோ யோசனை. சரி, எல்லாரும் எங்க போயிருந்தீங்க என கேட்க, இந்த விஷ்ணு குரங்கு பார்த்து வச்ச வேலைக்கு அந்த கிழவி சும்மா சும்மா என்னை பாட சொல்லி ஒரு வழி பண்ணிடுச்சு. இதே வேற யாராவது இருந்தா பாட முடியாது போடின்னு சொல்லியிருப்பேன். ஆனா அது சேரனோட அப்பத்தாவான், அதனாலதான் போனா போயிட்டு போகுதுன்னு அது ஆசைய நிறைவேற்றி வச்சேன் என கண்மணி அழுத்தபடி சொன்னாள். காலையில் அவள் அடித்த கூத்தை மறந்து விட்டிருந்த எல்லோருக்கும் இப்போது அது ஞாபகம் வர அவளையே கொன்று விடுவதை போல முறைத்தனர். ஐயையோ, நாமளே ஞாபகப்படுத்தி மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே என அங்கிருந்து அவள் நைசாக நழுவ பார்க்க ஸ்ரேயா அவளை பிடித்து இழுத்தாள். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? அந்தால அப்படியே முழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டே பாட்டு பாடிட்டு இருக்க. யாராவது அதை பார்த்திருந்தா என்ன ஆகிருக்கும்? என்ன ஆகிருக்கும்? எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க என கண்மணி சாதாரணமாக சொல்ல ரஞ்சினி எரிச்சலுடன், முட்டாள் மாதிரி பேசாதடி, நாம ஒன்னும் இப்ப சென்னையில இல்ல. நீ அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. இது கிராமம், இங்க 1000 கட்டுப்பாடு இருக்கு. எல்லாத்தையும் கடந்து நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றது அவ்வளவு சுலபம் இல்ல என கடுப்படித்தாள். அதோட பொதுவா இந்த மாதிரி ஆளுங்க கிராமத்துல முறை பொண்ணு முறை பையன்னு பேசி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த சேரனுக்கு யாராவது இருந்தா என்ன செய்வ?
முதல்ல அவருக்கு உன்னை பிடிக்குமானே தெரியல, நீயா உன் மனசுல ஆசைய வளர்த்துக்கிறது ரொம்ப தப்பு என ரஞ்சினி ஒரு நல்ல தோழியாக அறிவுரை சொன்னாள். அந்த அறிவுரை கண்மணிக்கு உரைத்ததோ இல்லையோ, அருகில் அமர்ந்திருந்த ராம் முகில் இருவருக்கும் உரைக்க இருவரது முகங்களும் சடுதியில் மாறிப்போனது. ஒருவேளை என் மதிக்கு அப்படி யாராவது இருந்தால் என்ன செய்வது என ராம் கவலையில் அமர்ந்திருக்க, முகிலோ வாய்விட்டே, ஐயோ, அப்ப என் பியூட்டிக்கும் அப்படி யாராவது இருப்பாங்களா? இருந்திருந்து காலம் போன போக்குல கடைசியில இப்பதான் எனக்குன்னு ஒரு ஃபிகர் செட் ஆச்சு, அது கூட அந்த ஆண்டவனுக்கு பொறுக்கலையா என புலம்ப ஆரம்பித்தான். எத? பியூட்டியா என விஷ்ணு அவனை கேள்வியாய் பார்த்தான். அவன் மட்டுமல்ல, எல்லோருமே இப்போது முகிலை என்ன எனும் விதமாக பார்த்தார்கள். நானே வாயை விட்டு மாட்டிக்கொண்டேனே என்று அசடு வடிந்த முகில், அதான்டா குழலியோட ஃப்ரெண்டு அழகி, அவளதான் சொன்னேன். அந்த கூட்டத்திலேயே அவதான் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்தா, அவளே எனக்கு ரூட்டு விடுற மாதிரி தெரிஞ்சது. அதான் நானும் கப்புன்னு புடிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ரஞ்சினி இப்படி குண்ட தூக்கி போடுறாளே, ஒருவேளை இவ சொல்ற மாதிரி அவளுக்கும் மொற பையன்னு யாராவது இருந்தா என்ன பண்றது? அவனுங்களோட சண்டை போட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பில்லையே என கவலைப்பட்டான். என்னடா 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள புதுசா ஆளாளுக்கு ஒரு லவ் ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என ஸ்ரேயா கடுகடுத்தாள். 4 நாள் அப்படின்னு குறில்ல சொல்லாதடி, 4 லூலு அப்படின்னு நெடில சொல்லு. வந்ததுக்கு எங்களுக்குன்னு ஏதோ பொண்ணு மாட்டுச்சிங்களேன்னு சந்தோஷப்படுங்க, இல்லனா நானெல்லாம் கடைசி வரைக்கும் சிங்கிள் தான் என முகில் பெருமூச்சுடன் சொன்னான். டேய், என்னடா முன்ன பொண்ண பொண்ணுங்களே பார்க்காத மாதிரி இப்படி வழியிற? சென்னையில நீ பார்க்காத பொண்ணுங்களா என ரஞ்சினி கடுப்போடு கேட்டாள். என்னவோ என் பின்னாடி டெய்லி 4 பொண்ணுங்க சுத்தின மாதிரியும் அவங்களெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ண மாதிரியும் இல்ல பேசுற. இந்த பொண்ணு என்ன பார்த்ததே 7 மலையாம் புண்ணியம், அது உங்களுக்கு பொறுக்கலையா? டேய், ரொம்ப ஓவரா பண்ணாத. உன் பின்னாடி காலேஜ்லயும் நம்ம கம்பெனிலயும் பொண்ணுங்க சுத்தினதே இல்லையா? என்னவோ இதுவரையிலும் இந்த பொண்ணுதான் உன்னை தேடி வந்த மாதிரி சொல்ற என ஸ்ரேயா எரிச்சலுடன் கேட்டாள். ஆமா, சுத்துச்சிங்க நல்லா வத்தலும் தொத்தலுமா. அதுல ஒன்னாவது தேருமா? உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்கடி, அதுல ஒன்னாவது பாக்குற மாதிரி இருந்துச்சா? இதுல பெருமையா சொல்லிக்கிறதுக்கு என்னடி இருக்கு? ஆனா அழகிய பாரு, நல்லா கும்முன்னு இருக்கா என வாயெல்லாம் பல்லாக சொன்னான். இதெல்லாம் திருந்தாத கேசுங்கடி, பட்டாதான் புத்தி வரும் என கோபத்தோடு சொன்ன ரஞ்சினி ஆரம்பத்தில் இருந்து அதிர்ச்சியில் நின்று ஏதோ யோசித்துக் கொண்டிருந்த கண்மணியின் கையை பிடித்து இழுத்து அங்கிருந்து அழைத்து செல்ல ஸ்ரேயா நின்று முகிலை பார்த்தாள். அவனிடம் இப்போதே பேசிவிடலாமா என யோசித்தபடி நின்ற ஸ்ரேயாவை ரஞ்சினியின் நீ மட்டும் அங்கு நின்று என்னடி செய்ற, வாடி படுக்கலாம் என்ற குரல் தடை செய்ய அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தாள். ஸ்ரேயாவின் முகத்தை இந்த கொஞ்ச நாளாக ரஞ்சனியும் கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறாள். என்ன ஸ்ரே, அவனையே பார்த்துக்கிட்டு இருக்க? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? முதலில் தயங்கினாலும் இவளிடம் மட்டுமாவது சொல்லி வைப்போம் என நினைத்த ஸ்ரேயா தயக்கத்தின் பின், எனக்கு முகிய ரொம்ப பிடிச்சிருக்கடி, ஐ திங்க் ஐம் இன் லவ் என சொல்ல ரஞ்சினி அவளை அதிர்ச்சியோடு பார்த்தாள். என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா ஸ்ரே? அவன் உன்னோட ஃப்ரெண்ட், அவனை நீ எப்படி காதலிக்க முடியும் என கோபத்தோடு கேட்டாள். என்ன பேசுற ரஞ்சு? எந்த காலத்துல இருக்க நீ? ஒரு காலத்துல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தவங்க தான் இப்ப பெரும்பாலும் லவ்வரா இருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடியே எத்தனை பேரை பார்த்திருக்கோம். எல்லாருமே ரொம்ப நல்லாவே இருக்காங்க. நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் நம்மளை பத்தி எல்லாம் தெரியும். அவங்களால தான் நம்மள நல்லா பாத்துக்க முடியும். முகிய பத்தி சொல்லவே வேண்டாம். நம்ம மேல எல்லாம் அவன் எவ்வளவு கேரா இருப்பான்னு உனக்கே தெரியும். அப்படிப்பட்டவனை மிஸ் பண்ண சொல்றியா? எனக்கு என்னவோ இந்த மாதிரி ஃப்ரெண்டு லவ் பண்றது கல்யாணம் பண்றதுல எல்லாம் அவ்வளவா இஷ்டம் இல்லை. ஆனா உனக்கு பிடிச்சிருக்கும் போது அதுல எனக்கு சொல்ல எதுவும் இல்லை. அது சரி, இவ்வளவு நாளா இந்த விஷயத்த அவன்கிட்ட ஏன் சொல்லல? எப்போதுல இருந்து அவனை காதலிக்க ஆரம்பிச்ச? 1 வருஷமா லவ் பண்றேன். அவன்கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். அப்புறம் ஏதாவது தடை சொல்ல முடியாம போயிடும். அதோட அவனே சொன்ன மாதிரி அவன் பின்னாடி சுத்துற பொண்ணுங்க எல்லாம் மொக்கையான பொண்ணுங்க தான். அதனால நிச்சயமா அவன் ஓகே பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும்.
கொஞ்ச நாள் இந்த மாதிரி பொண்ணுங்க அவன் பின்னாடி சுத்தினாதான் என்னோட அருமை அவனுக்கு தெரியும்னு யோசிச்சேன். ஆனா இந்த அழகி இவன் பின்னாடி சுத்துவான்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லா வேற இருக்கா. அதான் இவன் விழுந்துட்டான் போல என ஸ்ரேயா கவலையோடு சொன்னாள். ரஞ்சனி ஒரு பெரும் மூச்சுடன், அவனும் என்ன மாதிரி தாண்டி ஃப்ரெண்ட லவ் பண்றதுல பெருசா ஈடுபாடு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நீ தீவிரமா இருக்கிறவளா இருந்தா முன்னாடி அவன்கிட்ட லவ்வ சொல்லிருக்கணும். இப்ப வந்து ஐயோ போச்சே அம்மா போச்சேன்னு குதிக்க கூடாது. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. அவன் ஒன்னும் அந்த அழகி மேல தீவிரமா காதல்ல விழலன்னு நினைக்கிற. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீயும் முயற்சி பண்ணு. இங்கிருந்து நம்ம போறதுக்குள்ள அவன்கிட்ட எப்படியாவது லவ்வ சொல்லிடு என யோசனை சொன்னாள். அது தாண்டி நானும் யோசிக்கிறேன். இதுக்கு மேலையும் இதை இப்படியே தள்ளி போடக்கூடாது. அப்புறம் யார் நடுவுல வருவாங்கன்னு பயந்துகிட்டே இருக்கணும். அதனால முடிஞ்ச வரையிலும் சீக்கிரம் சொல்ல பாக்குறேன் என ஸ்ரேயாவும் தீவிரமாக சொன்னாள். தலையாட்டி கொண்ட ரஞ்சனிக்கு வேறு மாதிரியாகத்தான் உள்ளுக்குள் தோன்றியது. ஸ்ரேயா முகிலுக்கு அவ்வளவு பொருத்தமாக இருப்பாள் என தோன்றவில்லை. அழகை பொறுத்தவரை அழகியும் ஸ்ரேயாவும் ஒரே விதமாக பார்க்கும்படிதான் இருந்தார்கள். ஆனால் ஸ்ரேயா கொஞ்சம் அகம்பாவம் பிடித்தவள். தான் என்ற கர்வம் அதிகம். அழகு, அறிவு, திறமை என எல்லாவற்றிலுமே அவளை விட இன்னொருவர் மேல் நிற்பது அவளுக்கு பிடிக்காது. ஒரு வருடமாய் காதலிப்பவள் முகில் பின்னால் சுற்றியவர்களை விட தான் மேல் என காட்டுவதற்காக இவ்வளவு காலம் சொல்லாமல் இருந்திருக்கிறாள். இதெல்லாம் என்ன விதமான மனோபாவம்? அழகியை பற்றி ரஞ்சனிக்கு தெரியாதுதான். ஆனால் ஸ்ரேயா போல இருக்க மாட்டாள் என்றுதான் தோன்றியது. பெண்கள் மூவரும் போன பிறகு ஆண்கள் மட்டும்தான் அமர்ந்திருந்தார்கள். ராமின் முகம் வாட்டமாக இருப்பதை கண்ட முகில், என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க என கேட்டான். ரஞ்சினி சொன்னதை பத்தி தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன். மதிக்கும் அப்படி யாராவது இருந்தா என்ன செய்யறது என கவலையோடு கேட்டான். இதுக்கு ஏண்டா கவலைப்படுற? அவகிட்ட கேட்டா சொல்லிட போறா என விஷ்ணு அலட்சியமாக சொன்னான். அவகிட்ட கேட்டா சொல்லுவாதான். ஒருவேளை அப்படி யாராவது இருந்தா அவங்கள மீறி அவங்க வீட்டுல எனக்கு கல்யாணம் பண்ணி தருவாங்களா? அதுதான் யோசிக்கிறேன். அவங்க கல்யாணம் பண்ணி தரலனா நீ அழைச்சிட்டு வந்துடு, அவ்வளவுதான், மேட்டர் ஓவர் என விஷ்ணு சாதாரணமாக சொன்னான். என்னடா இப்படி சொல்ற? பார்த்த 4 நாள்ல என்ன நம்பி அவ எப்படிரா வருவா? இத்தனை வருஷம் வளர்த்தவங்க தான் யாருக்கா இருந்தாலும் பெருசா தெரிவாங்க என ராம் சோகமாக சொன்னான். நீ சொல்றது சரிதான்டா. ஆனா அந்த பொண்ணு உன்னை உண்மையாவே காதலிச்சா உனக்காக அவ அம்மா அப்பா கிட்ட பேசுவா தானே? அப்புறம் நீ ஏன் கவலைப்படுற? போராடாம கிடைக்கிற பொருளுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்காது. அது போல உங்க காதலும் போராடி கிடைச்சா அதோட மதிப்பு அதிகமா தான் இருக்கும். நீங்க 2 பேரும் உங்க காதல ஸ்ட்ராங்கா இருங்க, அதுவே உங்களை சேர்த்து வைக்கும் என முகில் அவனை ஆறுதல் படுத்தினான். 3 பேரும் அதை பற்றிய பேச்சிலும் யோசனையிலும் இருக்க அருகில் அமர்ந்திருந்த கதிரவனை அப்பொழுதுதான் பார்த்தார்கள். அவனும் ஏதோ யோசனையில் இருக்க, டேய், நாங்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. உனக்கு கல்யாணமே ஆக போகுது, நீயே ஏண்டா மூஞ்சி இப்படி சோகமா வச்சிருக்க என ராம் கேட்டான். வேற என்ன, குழலிய கட்டுறதுக்கு முன்னாடி அந்த நாச்சியா கிளவிய போட்டுடலாமான்னு யோசிச்சிருப்பான். யாரு எவருன்னு இல்லாம ஒட்டு மொத்தமா எல்லாரையும் ஒரே மாதிரி கலாய்க்குதுடா. அது மட்டும் என் கையில மாட்டட்டும், ஒரு நாள் இருக்கு அதுக்கு என விஷ்ணு பொறுமை கொண்டிருந்தான். டேய் சும்மா இருடா, எப்ப பார்த்தாலும் அந்த கிளவிக்கிட்டே மோதிக்கிட்டு இருக்க. என்னைக்கு அது உன்னை வச்சு செய்ய போகுதோ தெரியல. அதுகிட்ட தேவையில்லாம வம்பு வச்சுக்காத, பின்னால நீதான் ரொம்ப வருத்தப்படுவ. எனக்கு என்னவோ ஃபியூச்சர்ல அதுதான் நடக்க போகுதுன்னு தோணுது என சொன்ன முகில் கதிரவனிடம் திரும்பி, என்னாச்சுடா, குழலிக்கிட்ட என்னதான் பேசுன? அவங்க என்னதான் சொன்னாங்க? எதனால இப்படி இருக்க என கேட்டான். ஒரு பெரும் மூச்சுடன், நாங்க தனியா பேசும்போது அவ மேல படிக்கணும்னு சொன்னான். எனக்கு அதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. அதே நேரத்துல அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. உண்மைய சொல்லணும்னா அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதோட இப்ப நீ படிச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். அதுக்கு அவ பதிலே சொல்லல என சொன்னான். விஷ்ணு அவனை ஏற இறங்க பார்த்து விட்டு திரும்பிக் கொள்ள, முகிலோ, என்னடா இப்படி பேசிருக்க? நீ இன்னும் எந்த காலத்துல இருக்க? படிச்சா வேலைக்கு தான் போகணும்னு என்ன இருக்கு? அவங்க ஆசைக்கு படிக்கட்டுமே என சொன்னான்.
நாட்டுல பல பேர் இப்படித்தான்டா, எதுக்காக படிக்கிறோம்னே இல்லாம படிச்சுக்கிட்டு வெட்டியா இருக்காங்க. குழலிக்கு மட்டும் படிப்பு, கனவு, லட்சியம்னு எட்ட முடியாதவன்னா. அப்படி அது மேல உண்மையான ஆர்வம் இருந்திருந்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்காம மேல படிச்சிருக்கணும். அந்த அளவு கூட அந்த படிப்புக்காக போராட முடியாம வீட்ல கல்யாணம்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டு தானே இருக்கா. அவ சொன்னா அவங்க குடும்பம் என்ன கேட்காமலையா போயிட போறாங்க? இப்போ பொண்ணுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சுடா. வீட்ல சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைங்கன்னு நம்மள டார்ச்சர் பண்ண வேண்டியது. சரி, வீட்டையும் பார்த்துக்கிட்டு படிக்கவும் முடியுமானா அதுவும் முடியாது. பல குடும்பத்துல இப்படித்தான் பிரச்சனை ஆகுது. மத்த குடும்பங்கள்ல பிறந்த வீட்ல வசதி இல்லாம கூட இருந்திருக்கலாம். அதனால புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுங்க படிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா இவளுக்கு என்ன கேடு? 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. அத்தனை பேருக்கும் ஒரே பெண் வாரிசு இவ தான். படிக்கிறேன்னு சொன்னா வேண்டாம்னா சொல்லிட போறாங்க. அம்மாவை பத்தி தெரிஞ்சும் பெண் கல்வி, உரிமை, சுதந்திரம்னு நான் எப்படிடா உடனே ஓகே சொல்ல முடியும்? அவ தான் புரியாம பேசுறானா? நானாவது இருக்கிற நிலைமையை எடுத்து சொன்னாதானே அவளும் புரிஞ்சுப்பா. அதனாலதான் பட்டும் படாம சொல்லி வச்சேன். 100ல ஒரு வாய்ப்பா அம்மா படிக்க ஒத்துக்கிட்டா கூட ஒன்னும் பிரச்சனை வராது பாரு. அதுக்குதான் என சொல்ல அவன் கூற்றில் இருந்த உண்மையை கண்டு மற்ற மூவரும் ஆமோதிப்பாக தலையசைத்தார்கள். சரிடா, நீ கரெக்டா தானே பேசியிருக்க. இதுல தப்பு சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லையே. அப்புறம் எதுக்கு குழலி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க என முகில் கேட்டான். அது வேற ஒரு பிரச்சனைடா என அதை எப்படி சொல்வதென கதிரவன் தயங்கினான். நீ பம்மறத பார்த்தாலே எதுவோ பெருசா இருக்கும்னு தான் தோணுது. என்னன்னு சொல்லு என ராம் அவனையே உன்னிப்பாக பார்க்க கதிரவன் ஒரு பெருமூச்சுடன், வேற என்ன, எல்லாம் அந்த சண்முகம் பயலால தான் என சொன்னான். சண்முகம் பயலாலையா என மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, அவன் என்னடா பண்ணான் என கதிரவனை பார்த்தனர். அன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல அவன் என் பக்கத்துல வந்து உக்காந்தான். என்னடா இவன் என் பக்கத்துல உட்கார்றானேன்னு ஆச்சரியமா அவனை பார்த்தா என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு நல்லாதான் பேசினான். சரி, குழலி உறவுக்காரனாச்சேன்னு நானும் நல்லாதான் பேசினேன். திடீர்னு என்கிட்ட நானும் குழலியும் ரொம்ப வருஷமா உயிருக்குயிரா பழகுனோம். அவளுக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவங்க பெரியப்பா தான் எனக்கு வேலை சரியில்லை, படிப்பு சரியில்லை, அவ்வளவா வசதி இல்லைன்னு கட்டித்தர மாட்டேன்னு சொல்லிட்டார். அவனும் அவங்க வீட்டு ஆளுங்க பேச்ச கேட்டுக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான்னு சோகமா சொன்னான். அவன் சொன்னதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால அவனை ஏற இறங்க பார்க்கவும், நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். உங்களுக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்றேன். அது எனக்கும் அவளுக்கும் தெரிஞ்சது. அவளுக்கு இருக்கக்கூடாத இடத்துல ஒரு மச்சம் இருக்குது, தெரியுமான்னு கேட்கவும் என் முகமே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேச முடியாம எல்லாரும் வந்துடவும் அவனை என்கிட்ட எதுவும் பேச்சு வச்சுக்கல. எனக்கு அன்னைக்கு ஃபுல்லா அதே யோசனையா இருந்துச்சு. மறுநாள் தான் குழலி என்கிட்ட பேசணும்னு சொல்லி இருந்தா. சண்முகம் சொன்னதை மனசுலயே போட்டு குழப்பிக்காம அவகிட்ட கேட்டுருவோமேன்னு கேட்டேன். அதுல அவ கோச்சிக்கிட்டா என சொன்னான். 3 பேரும் அதிருப்தியான ஒரு முக பாவனையோடு கதிரவனை பார்க்க, புரியுதுடா, தப்புதான், வேற என்ன செய்யறது? எதையும் மனசுல வச்சுக்கிறது எனக்கு பழக்கம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியுமே. அதனாலதான் கேட்டேன். கேட்ட பிறகுதான் தப்புன்னு எனக்கும் தோண ஆரம்பிச்சுது. மறுபடியும் அவகிட்ட பேசி மன்னிப்பு கேட்கலாம்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறா என வருத்தத்தோடு சொன்னான். ராம் ஒரு பெருமூச்சுடன், சரி, பேசுனது தப்புன்னு தான் உனக்கே புரியுதுல்ல, அந்த வரையிலும் சந்தோஷம். கூடிய சீக்கிரம் குழலிகிட்ட பேசி மன்னிப்பு கேளு. அவகிட்ட பேசுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். நீ எப்படியாவது அவகிட்ட சாரி கேட்டுடு. இல்லனா இது கடைசி வரைக்கும் அவன் மனசுல ஒரு ஆறாத வடுவா மாறிடும் என சொல்ல நண்பர்களும் ஆமி என தலையசைத்தார்கள். சரிடா, எப்படியாவது அவகிட்ட பேச மட்டும் வைங்க. அவளை காம்ப்ரமைஸ் பண்றது என் பொறுப்பு என கதிரவன் சொல்ல 3 பேரும் தலையாட்டி கொண்டு சற்று நேரம் பேசிவிட்டு உறங்க சென்றார்கள். தொடரும்.